பாக்கிறதுக்கு மிஸ்டர் கதிர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. மிஸ்டர் கதிரா? யாரு? ஆர்கியாலஜிக்கல் சர்வேல இருந்து வந்திருக்காரு. ஓ, ஓலைச்சுவடி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவர் இல்லையா? ஆமா சார். வர சொல்லுங்க சார். வாங்க சார், இவர்தான் எங்க ஏசி. ஆடியோ பா. நைஸ் டு மீட் யூ சார். ஐ எம் கதிர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். மிஸ்டர் கதிர், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க? 10 years சார். ஓ குட். உங்களால எங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க சார். இந்த ஓலைச்சுவடிகளை பத்தி டீடைல்ஸ் வேணும், சொல்ல முடியுமா? படிச்சு சொல்லணுமா? வேண்டாம். இது ஏற்கனவே நாடி ஜோசியர் வச்சு வாசிச்சாச்சு. இது எவ்வளவு பழசா இருக்கும், இதனுடைய ஆரிஜின் என்ன, இது எங்க இருந்து வந்தது, அந்த மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் தர முடியுமா? நாடி ஜோசிய ஓலைகளா? அப்புறம் என்ன சார், இது ஒரு 60ல இருந்து மிஞ்சி போனா 100 வருஷத்துக்கு மேல இருக்காது சார். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இது முனிவர்கள் சித்தர்கள் எழுதுனதா சொல்றாங்களே, அப்ப இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் முனிவர்கள் சித்தர்கள் இருந்தாங்களா? சார், இந்த நாடி ஜோசிய ஓலைகள்லாம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரியில இருந்து எடுத்ததா தான் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற நாடி ஜோசியர்கள் எல்லாம் அதோட காப்பியை தான் வச்சிருக்காங்க. அநேகமா இதுவும் அதுல ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இது ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்காது. இந்த தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் இருந்து எடுத்தாங்களே இந்த ஒரிஜினல் ஓலைக்கட்டு, அது இப்போ எங்க யாருகிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாடி ஜோசியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன் அப்படி சொல்றீங்க? மத்த ஜோசியத்தை விட துல்லியமா ஊரு பேரு விவரம் எல்லாம் சொல்றாங்களே. அது ரொம்ப சிம்பிள் சார். இந்த நாடி ஜோசியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்துக்களோட கேலண்டர் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 60 வருஷம் கழிச்சு திரும்பவும் வரும். பிரபவால ஆரம்பிச்சு அக்ஷய வரைக்கும். இப்ப பார்த்திப வருஷம்னா 60 வருஷம் கழிச்சு திரும்பவும் பார்த்திப வருஷம் வரும். அதாவது இந்துக்களோட டைம், அதான் காலங்கிறது சர்க்குலர், சக்கரம் மாதிரி. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய 60வது பிறந்த நாள ஷஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு சிறப்பா விமர்சையா கொண்டாடுறாங்க. ஒருத்தருடைய பிறந்த நாளும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வர்றது 60 வருஷம் கழிச்சுதான். ஜோசியத்துக்கு நட்சத்திரமும் பிறந்த நேரமும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது 60 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதாவது சார், இப்ப உங்களுக்கும் உங்க 60வது பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்க போற வேற ஒரு குழந்தைக்கும் ஜாதகம் கணிச்சோம்னா ஏறக்குறைய பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சொல்ற அதே ஜாதக பலன் தான் அந்த குழந்தைக்கும் பொருந்தும். அப்படி பார்த்தா ஒரு 60 வருஷத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சிட்டோம்னு வச்சுங்க, அடுத்து வர 60 வருஷத்துல பிறக்கிறவங்களுக்கும் ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 60 × 12 × 365 இஸ் ஈக்குவல் டு தோராயமா 2,63,000 ஜாதகம். இதுல 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் குறையும். இந்த 2,63,000 ஜாதகங்களுக்கு நாம பலன் எழுதிட்டோம்னு வச்சுங்க, இது வரைக்கும் இருந்த, இப்ப இருக்கிற, இனி பிறக்க போற எல்லா ஜாதகங்களுக்கும் அதே பலன் தான் பொருந்தும். அமேசிங். அப்போ நாடி ஜோசி எழுதுறது அவ்வளவு ஈஸிங்கிறீங்களா? ஆமா சார். யாரோ ஒருத்தரோ ஒரு குரூப்போ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த 2,63,000 ஜாதகத்துக்கு பலன் கணிச்சிட்டாரு வச்சுங்க, அதான் நாடி ஜோசியம். ஆனா மிஸ்டர் கதிர், இத முனிவர்கள் சித்தர்கள் எழுதுனதா இதுலயே வருது. அது சார், இந்த ஜோசியர்கள் வைத்தியர்கள் இவங்கெல்லாம் தங்களை ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அகத்தியர் பரம்பரை, வசிஷ்டர் பரம்பரை. ஆனா எழுதும் போது அகத்தியன் யான், வசிஷ்டர் யான் அப்படின்னு எழுதிக்குவாங்க. சோ இது 19ஆம் நூற்றாண்டுலயோ 20ஆம் நூற்றாண்டுலயோ இருந்த அகத்தியன் எழுதுனது இல்லையா? ஆமா சார். ஆனா இது கொஞ்சம் புராதனமான வட்ட எழுத்து மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா கார்பன் ரீடிங் பண்ணி சொல்லலாம். ப்ளீஸ். ஓகே சார். சாப்பிட்டா சார் வணக்கம் சார். என்ன 2 நாளா மணியை காணும்? பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா சார், அதனால அண்ணன் பசங்களை கூட்டு ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி, வந்தா உடனே என்ன பார்க்கணும்னு சொல்லு. சரிங்க சார், வரேன் சார். யா.
மிஸ்டர் ஆகாஷ், யா ஐ எம் கமல் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். எங்க ஏசி மிஸ்டர் ஆடியபாதம் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன எஸ் சார். இருக்காங்க? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்ல. ரேகை சம்பந்தமா சில டவுட்ஸ் கேட்கணுமா? ஓ, எங்க இருக்காரு? இங்க இல்ல சார், சென்னையில இருக்காரு. சென்னையா? எஸ் சார். சரி, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கறேன்னு நோ சொன்னோம். மிஸ்டர் ஆகாஷ், உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார். கையோடவா? வாட் யூ மீன்? கார் இருக்கு, உங்களை கூட்டிட்டு போறேன். நானே காலையில கொண்டு வந்து டிராப் பண்றேன். இப்போவா? நோ நோ, இட்ஸ் டூ சடன். நான் நாளைக்கு இல்ல நாளைக்கு காலையில வந்து பார்க்கறேன்னு சொல்லுங்க. ஆர்த்தி சம்பந்தமானு சொன்னா நீங்க உடனே வருவீங்கன்னாரு. வாங்க சார். ஒரு நிமிஷம். ஆத்துல பாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. பாட்டி, ஆ, நான் அவசரமா சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. என்னடா இந்த ராத்திரியா? ஆமா, ஆபீஸ்ல கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அது யாரு? ஆபீஸ்ல என்னோட கலீக். எதுவா இருந்தாலும் கிளம்புற போய்க்கலாம். பாட்டி, அமெரிக்கால இப்பதானே கிளம்புறோம். நான் இப்ப அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். நான் போயிட்டு வரேன். எப்படிடா போவ? கார் வந்திருக்கு. ஜாக்கிரதையா பார்த்து போகணும். ஆகட்டும், நான் நாளை காத்தால வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம். போலாம். பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன்டா. சார், பாட்டி பயப்படுவாங்க, அதனால தான் போய் சொல்லிட்டேன். ஐயா பூஜை பாரு. என்ன பொண்ணு எழுந்திருக்கியா? நல்ல தூக்கமா? மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். எனக்கு தெரியும். இதை எடுத்துட்டு போக சொல்லு. ஏய் சுஜாதா, நில்லடி, இதையும் எடுத்துட்டு போ. கொடுக்கா. ஏன்பா உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்களாம் கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பு போலாம். எங்க? சிதம்பரத்துக்கு. சிதம்பரத்துக்கா? எதுக்கு? உன்னையும் எங்களை மாதிரி மாத்தத்தான். என்ன சோமு, பயந்துட்டியா? பயப்படாத, சும்மா. அவன் உங்களை கிண்டல் பண்றா. மனுஷன் சாவத்து கூட விட மாட்டான். எங்களை மாதிரி அவனுக்கு தான் பயப்படுவான். கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல, நான் வரல. ஏன்? நான் எனக்காக பயப்படல, உங்களுக்காக தான். உங்களுக்காகவா? எதுக்கு? என் கூட யாரு இருந்தாலும் செத்து போயிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. நீர் தானே போவோம், போனா போட்டோம். அடுத்த ஜென்மத்திலாவது நாங்கள் சாதாரண மனுஷனா பொறுப்போம்ல. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க போங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்க போவ? தெரியல, நான் எங்கேயாவது போயிடுறேன். அதான் எங்க போவ? இத பாருங்க தம்பி, உங்களை பார்த்தா நல்லவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. நீ யாரையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தெரியுது. எங்க போவ? நீ எங்களோட இருக்கிறதா நல்லது. ஆமா, எங்களை பார்த்தா ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல பயந்து ஓடுவாங்க. சாதாரணமா யாரும் எங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதனால நீ எங்களோட இருந்தா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அக்கா, சோமுக்கு கொடை கட்டி விட்டுலாமா? ஏ சும்மா இரு, போய் பாயடு. ஏய் சுஷீலா, சீக்கிரமா வாங்கடி, நம்ம சுஜாதா வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள, பொண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க வாங்க. உள்ள போங்க சார். தேங்க்ஸ். இந்த பேட்டர்ன்ல சில குறைகள் இருக்கு, அதெல்லாம் சீக்கிரம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க. அப்பதான் எனக்கு கிளியரா இருக்கும். இது ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுங்க. வாங்க மிஸ்டர் ஆகாஷ். ஓகே,
Make it quick. சாரி மிஸ்டர் ஆகாஷ், இந்த அர்த்தராத்திரில உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கணும். தட்ஸ் ஆல் ரைட். ஹேவ் a seat. தேங்க்யூ. என்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், நீங்க தானே இஸ்மாயில் டெத் கேஸ்ல? எஸ். ஆமா, இப்போ நீங்க ஆபீஸ் போறதுல போல இருக்கு. சார், நான் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக 1 year டெபுடேஷன்ல தான் வந்திருக்கேன். அது 2-3 மாசத்துல முடிஞ்சு போச்சு. ஐ see. லாங் லீவ்ல நான் இப்போ சிதம்பரத்தில் இருக்கேன். சிதம்பரமா? சிதம்பரத்துல யார் இருக்காங்க? என் பாட்டி இருக்காங்க. ஓ, வாட்டர். ஆர்த்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆர்த்திய பர்சனலா தெரியாது. அவங்க ஆபீஸ்க்கு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நாங்க தான் சப்ளை பண்ணோம். மற்றபடி நான் அவங்கள பர்சனலா மீட் பண்ணது கூட கிடையாது. அப்புறம் ஆர்த்தி விஷயம் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டீங்க. ஆர்த்தியோட அப்பா டாக்டர் திலகராஜன் எனக்கு தெரியும். நாடி ஜோசியம் பார்க்கணும், ஆர்த்தியோட ரேகை வேணும்னு எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆபீஸ் டேட்டா பேஸ்ல இருந்து நான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறமா ரீசெண்டா சிதம்பரம் கூட வந்திருந்தாரு. எங்க ஆத்துல தான் தங்கியிருந்தார். ஓஹோ. இவர் உங்களுக்கு தெரியுமா? சோமேஸ்வரன், சோமு, நெய்தல் பத்திரிகை ரிப்போர்ட்டர். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன், ஆனா பழக்கம் இல்ல. இஸ்மாயில் இறந்த போது இவர் இருந்தாரு, உங்களுக்கே தெரியுமே. பரவாயில்லையே, 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. குட். தட்ஸ் ஆல் ரைட். ஆனா இவங்கள பத்திலாம் எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? சொல்றேன். இது உங்களோட போட்டோ தானே? யா. ஆனா இந்த மாதிரி போட்டோகிராஃப் என் கையில இல்லையே. இது யார் எடுத்தது? நீங்க தான் சொல்லணும். ஐ டோன்ட் நோ. நிஜமா தெரியாது? ஒன் செகண்ட். இந்த வால் ஹேங்கிங் சோமு வீட்டுல இருக்கிற வால் ஹேங்கிங் போல இருக்கு. சோமு பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க, சோமு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க? இல்ல, இஸ்மாயில் சோமுவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதை கொடுக்க தான் நாங்க போனேன். கொடுத்துட்டீங்களா? இல்ல, சோமுவோட வீட்டுக்கு போன போது அவர் அங்க இல்ல. சோமுவோட அப்பா அம்மா தான் இருந்தாங்க. சோமோட அப்பா அம்மாட்ட கொடுத்துருக்கலாமே. I just didn't feel like that. ஓகே. நீங்க சோமு வீட்டுக்கு போனப்போ இந்த போட்டோகிராஃப் யார் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நைஸ் பேஸ். நான் அங்க போன போது சோமுவோட அம்மாவும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பிரஸ் போட்டோகிராஃபர். அந்த போட்டோகிராஃபர் தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நெய்தல் பத்திரிகையில. சார், மிஸ்டர் ஆகாஷ், சோமு நாங்க ஏன் தேடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் 10 கொலை நடந்திருக்கு. அந்த 10 கொலையிலையும் சோமு சம்பந்தப்பட்டிருக்கான். 10 கொலையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. சங்கர் என்கிற தமிழ் நம்பி, கீழாம்பூர் பொன்னம்பலம், நட்டேஷ சர்மா, மனோகரன், முகம்மது பெருமான், முகமது இஸ்மாயில், பெருமாள் ரெட்டி, ஃபாதர் அருமை நாயகம், நந்தன், இசக்கி, சீதாபதி, சோம ஈசனும் முற்றே. மிஸ்டர் ஆகாஷ், உங்க போட்டோ எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆர்த்தியை கடத்திட்டு போனவங்க அவங்க அடைச்சு வச்சிருந்த அறையில இருந்து நாங்க இந்த போட்டோவை கண்டெடுத்தோம். எஸ் மிஸ்டர் ஆகாஷ்,
இனிமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நீங்க சிதம்பரத்துல தானே இருப்பீங்க? ஆமா. வேற எங்கேயா போறதா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஷூர். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். நைஸ் மீட்டிங் யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், சோமுவோட இந்த போட்டோகிராஃப் நான் வச்சுக்கலாமா? ஷூர். எங்கேயாவது பார்த்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. வாங்க சார், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். என்ன குட்டி போட்ட பொண்ணுமா சுத்திக்கிட்டு இருக்க? ஆர்த்தியை தூக்கிட்டு வரும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இப்ப பாரு, ஆகாஷோட போட்டோவும் 3 பேரோட ஔஷத காண்ட ஓலையும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. குட் ஈவினிங் ஆர்த்தி, எப்படி இருக்க? பரவாயில்ல, ஜுரம் இப்ப கம்மியா இருக்கு. இந்த பொண்ணு அசையவே மாட்டேங்கிறா. சாப்பாடு கூட வலுக்கட்டாயமா தான் ஊட்ட வேண்டியது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்ன செத்து போயிடுவாளேன்னு பயப்படுறியா? பயப்படாது, சாக மாட்டான். மருந்து தயாராயிட்டு இருக்குல்ல, பழையபடி அவளை மாத்திடலாம். இன்னும் ஒரே ஒரு ஓலை தான் பாக்கி. கிடைச்சிருச்சுன்னா பழைய ஆர்த்தியா மாத்திடலாம். திரும்பவும் போய் கைரேகை எடுக்கணுமா? ஏ, பயமா இருக்கா? பயந்தன்னா அப்படியே போயிடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சி கல்யாணம் சொன்னல, பெரியவர் கொடுத்தாரு. சார், குட் மார்னிங் மிஸ்டர் பத்மராஜன். என்ன சார் மிஸ்டர்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? சார், நீங்க என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க சார். ஏதாவது ஸ்டில்ஸ் எடுக்கணுமா சார்? வீட்லயா இல்ல ஆபீஸ்லயா சார்? இல்ல, வேற விஷயமா கூப்பிட்டேன். மிஸ்டர் கந்தன், இவரோட அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் வரலையா? அவங்க வரல சார். எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்களா? யார் சார்? உங்க பத்திரிகையில ட்ரெயினிங் நிருபரா இருக்காங்களே சாயா, அவங்க தான். அவங்க விழுப்புரம் பக்கத்துல கூவாகம் போயிருக்காங்க சார். ஏன் சார்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த போட்டோகிராஃப் எடுத்தது நீங்க தானே? அட ஆமா சார், நான் எடுத்த போட்டோ தான் அது. இது எப்படி சார் உங்ககிட்ட? இந்த போட்டோ எங்க எடுத்தீங்க? சோமு வீட்டுல சார். அவங்க அம்மாவை இன்டர்வியூ பண்ண போன போது எடுத்தது சார். இந்த போட்டோல இருக்கிறவரை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? தெரியும் சார். இவர் பேரு ஆகாஷ், கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ் டெக்னிக்கல் டைரக்டர், ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. இவர் எதுக்கு சோமு வீட்டுக்கு போனாரு? அது தெரியல சார். சோமுவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? ம். சரி, இவர் போட்டோ நீங்க எதுக்கு எடுத்தீங்க? சார், பார்க்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாருங்க சார். போட்டோஜெனிக் ஃபேஸ், சும்மா இருக்கட்டுமே எடுத்து வச்சேன். எத்தனை பிரிண்ட் போட்டீங்க? ஒரே ஒரு பிரிண்ட் தான் சார் போட்டேன். அது கூட என் வீட்டுல இருக்கு. இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னா தெரியல சார். பிரிண்ட் எங்க போட்டீங்க? நாங்க ரெகுலரா போற இடத்துல சார். சிவான்னு ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு. சிவாக்கு போன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். கந்தர் சார், நீங்க போன் நம்பர் சொல்லுங்க. 24330544. 24330544. ஹலோ, என்ன சார், எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. எதுக்கு சார் இந்த என்கொயரிலாம்? ஒண்ணு இல்ல, தேங்க்யூ. நீங்க போலாம். தேங்க்யூ சார்.
ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல போற வழியில எடிட்டர் கிட்ட பேசிட்டு போறான். ஒண்ணு இங்க இருந்து பேசியிருக்கணும், இல்ல கீழே போய் பேசியிருக்கணும். ரெண்டும் இல்ல. எனிவே ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணீங்களா, என்னாச்சு? அந்த பையன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா சார்? அரடே வாங்க தம்பி, என்ன ஒரு வாரமா ஆளையே காணா? என்ன காணுமா? நீங்க தான் ஆளை காணும். என்ன தம்பி, சிதம்பரத்துல நாடி ஜோசியம் பார்க்கலாம்னு உட்காந்தா இங்க வரவங்க பூரா பக்கத்துல தானே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குன்னு அங்க போயிடுறாங்க. வியாபாரம் டல்லு. நானும் பேசாம வைத்தீஸ்வரன் கோயிலேயே ஆபீஸ் ஓபன் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஏன் தம்பி இதை யார் படிக்கிறது? கொண்டு வந்துட்டீங்களா? பாட்டிமா இல்லையே? இல்ல, பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன தெரியுங்க, நீங்களே பார்த்துட்டு இருந்தா எப்படி? எனக்கு படிச்சு சொல்லுங்களேன். இல்ல தம்பி, இதுல என் பேர் இருந்தது, தொழில் காண்டத்துல இருந்துச்சு. பந்தொழி திறத்தால் தானே உலகெல்லாம் மொழிவான் மன்ற காரண வருடம் தன்னில் தனியனாய் அலையும் காலம் அந்தகன் போலே தானே அருமையாய் வளர்ந்த பாலன் ஆர்வமே இல்லா வேளை அவனிடம் மற்றோர் நாட்டம் நாட்டமாய் வந்த மங்கை நயம்பட விரும்பி கேட்க நாடியின் இந்த காண்டம் படித்திடும் நம்பினாமம் மீட்டூர் மணிகண்டன் தான் மகன் இவன் தேட்டம் சொன்னேன். பாத்தீங்களா, என் பேர் வந்திருக்கு. மீட்டூர் மணிகண்டன் தான் மகன் இவன் தேட்டம் சொன்னேன், மாந்தரின் மாற்றம் சொன்ன அகத்தியனின் வாயுந்தானே. பாத்தீங்களா தம்பி, ஒரு நாடியில ஒரு நாடி ஜோசியனோட பேர் வந்திருக்கு. இதான் முதல் தடவை. சரி, மேல படிங்க. பரிகாரம் சொல்லி தொழில் கணத்தை முடிச்சிட்டாங்க தம்பி. மணி, நீங்க முதல்ல இது படிங்க. ஏன்னா நீங்க ஊர்ல இல்லாத போது நான் சென்னைக்கு போயிருந்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கூப்பிட்டிருந்தாரு. எதுக்கு? எல்லாம் அந்த சோமு விஷயம்தான். சோமு விஷயமாவா? மணி, அந்த சோமு மேல 10 கொலை பழி இருக்கு. சரி, அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்றேன், நீங்க படிங்க. பொது காண்டத்துல இருந்து படிச்சிட்டுமா? வேணாம். அந்த கொலைகளுக்கும் சோமுக்கும் என்ன சம்பந்தம், அதான் முதல்ல தெரியணும். வழக்கு பிரச்சனைன்னா 6வது கண்டதான் படிக்கிறான். அதான், அதை படிங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? போ. மணி, உட்காருங்க. அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். நீங்க படிங்க. ஆதியும் அந்தமும் இல்லா நாயகன் மகனாம் நல்ல ஆணை முகத்தான் தன்னை தொழுதிடும் அடியேன் நானே சோதியும் சின்னம் தன்னில் ஜகத்தினில் கண்டவாறே செப்பிடும் காண்டம் மிஞ்ச அகத்தியன் சரணம் சரணம். விநாயகனை தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. படிங்க. சரணமாம் பங்குடி முற்றி சித்திரை பொங்கும் வேளை சீலனாம் சோமேஸ்வரனின் வழக்குகள் உரைப்பேன் பாரு. பங்குனி முடிஞ்சு சித்திரை ஆரம்பிக்கிறப்போ சோமுவோட வழக்குகள் பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா தம்பி, இப்பதான் பங்குனி முடிஞ்சிச்சு, சித்திரை பிறந்துச்சு. கரெக்டா முதலே தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு. இந்த காண்டத்தை நம்ம படிப்போம்னு. தரணியில் தனியனாய்தான் அலைந்துரு குலைந்து வாட தாரண வருணன் தன்னில் தவித்திடும் மகனின் வேட்டை. வேட்டைனா வேட்டையாடுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, கஷ்டப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சீலனாம் சோமேஸ்வரன் சொல்றதால அவர் படுற கஷ்டத்தை பத்தி சொல்றாரு நினைக்கிறேன். வேட்டையில் வீழ்வார் நன்றே வெகுவென வளர்ந்த மாந்தர். என்னாச்சு? இங்க வேட்டைன்னு எதை பத்தி சொல்றாருன்னு தெரியலையே. அந்த கொலைகளை அவன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் தம்பி.
இருக்காது. படிங்க. வேட்டையில் வீழ்வார் நன்றே வெகுவென வளர்ந்த மாந்தர் வெட்டையின் காலம்தானே விடிந்திடும் வேளைதானே. என்ன? வெட்டையின்னா எய்ட்ஸ்னு அர்த்தம். வெட்டையின் காலம்தானே விடிந்திடும் வேளைதானே. பேட்டியில் பிறந்த ஊழ்தான் பெட்டென கொள்ளும் கணிதம். பார்த்திப வருடம் முன்பு 11 பலிதான் பாரே. பார்த்திப வருஷத்துக்கு முன்னாடி 11 பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றாரு. இந்த ஏப்ரல் 14 போனது இல்ல, அதுக்கு முன்னாடி தாரண வருஷம்ல, அதுக்குள்ளேயே 11 பேர் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இல்லையே, போலீஸ்ல 10 பேர் தானே சொன்னாங்க. கணக்கு இடிக்குதே. அப்புறம் மணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆர்த்தியோட அப்பா டாக்டர் திலேரஜன் இங்க வந்தாரே, ஔஷத காண்டத்தை பார்த்தார்ல. அதுல ஆர்த்திக்கு எய்ட்ஸ் இருக்கு, ஏதோ 12 பேரோட ஓலைச்சுவடியை பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க. ஏதோ பேர்லாம் சொன்னீங்க. நான் சென்னைக்கு போயிருந்த போது போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்த செத்து போனவங்க பேரும் நீங்க சொன்ன பேரும் ஒத்து போச்சு. ஆர்த்தியை கடத்தின்னு போனவங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க படிங்க, மேல படிங்க. பார்த்திடு மேலும் தெளிய பாலனின் ஆயுள் காண்டம். மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுள் காண்டம் பார்க்கணும்னு சொல்லுது. சரி. பார்த்திடும் முன்னே செய்வான் பாலனும் பரிகாரம்தான். ஆயுள் காண்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணணுமா? பரிகாரமா? ஆத்த நாரிகள் 4 கமுதமும் படைத்து நல்ல ஆசையும் கொண்டால் பின்னர் அடுத்ததும் நன்றே நன்றே. ஆத்த நாரிகள் 4 கமுதமும் படைத்து நல்ல அப்படின்னா அரவாணிகள் 4 பேருக்கு சாப்பாடு போட்டு. அரவாணிகள்? அதான் தம்பி, ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்க இல்லாம இருக்காங்கல்ல. You mean hermaphrodites, eunuchs? அவங்களுக்கு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கினா பின்னாடி நல்ல பலனா சொல்றேன்னு சொல்றாரு. சோமு எங்க இருக்கானே தெரியல. பரிகாரத்தை எப்படி போய் சொல்றது? ஏன்டி இப்படி ஓடி வர? அதுவாக்கா, சிதம்பரத்துல விஜய் ஷூட்டிங் வந்திருக்கானா, அதான் பாத்துட்டு வந்தேன். உட்காரு. அக்கா விஜய்க்கா. அவ சும்மா பொய் சொல்றாடி. சரி, நீ போன விஷயம் என்னடி ஆச்சு? என்ன விஷயம்? அதுவா, உங்களை பத்தி போன் பண்ணி எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன். ஏன்பா பயப்படுற? பயப்படாத, அவ சும்மா விளையாடுற. ஏண்டி, யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாது உனக்கு? இல்ல, நான் போறேன். அட உக்காருப்பா, நான் தான் இருக்கேன்ல. அட, உடம்பு வேற சரியில்லை. உக்காரு, உக்காந்து சாப்பிடு. ஏண்டி, போன காரியம் என்னாச்சு? சத்திரத்துல இடம் இருக்கான், நம்மள வர சொல்லிட்டாரு. சீக்கிரம் சாப்பிடுப்பா, சத்திரத்துக்கு போயிடலாம். தூரத்தோட வெயில் அலைய வேண்டாம், சாப்பிடு. இந்தக்கா பாடி கிளம்பலாம். ஏய் சுஜாதா, இங்க வா, இதெல்லாம் எடுத்து போலாம். வரேன்க்கா. சாப்பிட்டது காசை கொடுத்துட்டு போங்க. ஏன் சும்மா தான் கொடுத்துட்டேன். அதெல்லாம் வேணாம். அட, நீ இரு தம்பி, நான் கொடுக்குறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, இந்தாங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டு மகராசை நீங்க யாரும் 16 பேருக்கு மகராசா நல்லா இருக்கணும். நல்லா அழகான பொண்டாட்டி கிடைக்கும். நீ நல்லா இருக்கணும். அதெல்லாம் படிக்கலாம் மணி. படிங்க, ஆயுள் காண்டத்தை படிங்க. இல்ல தம்பி, பரிகாரம் சொல்லிருக்கு, அது செய்யாம எப்படி ஆயுள் காண்டத்தை எடுத்து படிக்கிறது? உங்க பேர் வந்த போது தொழில் காண்டத்தை படிச்சிடணும். அப்போ யாரோட ஓலைச்சுவடியோ படிங்கோ.
ஆ. ஆதியும் எந்தவும் இல்ல ஆணி அகத்தியன் வந்தனங்கள். விநாயகரை தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. சரி சரி, பாட்டி வந்துருவாங்க, படிங்க. ஆ. வந்த நல்லுயிரின் வளப்பமும் சொல்லும் மார்க்கம் வசிட்டன் தன் வகுத்தவாறே வெட்டதன் வேகம் கொண்டு. வசிஷ்டர் சொன்னபடி ஜாதகத்துல 8வது வீட்டை வச்சுக்கிட்டு ஆயுள் பாவத்தை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. சந்திரனோடு அரவம் சீற்றமாய் சேர்ந்ததாலே இந்திரன் இந்த பாலன் இறப்பதும் எழுபானீரே. இவருக்கு ஆயுள் பாவம் ரொம்ப கெட்டியா இருக்கு. 72 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாரு, ஒரு பங்கமும் கிடையாது. சரி. நீரிடத் தடுத்து வாழும் நலமுடன் நன்றில் சேரும் நல்லதோர் பாம்பின் திசையில் நலிந்திடும் காலம் சொன்னேன். அதாவது ராகு திசையில என்ன நடக்குங்கிறத பத்தி சொல்லியிருக்கு. நல்லதோர் பாம்பின் திசையில் நலிந்திடும் காலம் சொன்னேன். நலிந்திடும் காலம் சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுது. நலிந்திடும் காலம் சொன்னேன். பாரினில் பார்த்திவன் தான் பிறந்திடும் காலம் தன்னில் 10 ஒன்று வீழ்ந்து 12 வீழும் பாரே. என்ன தம்பி, பார்த்திப வருஷம் பிறந்தோன்னு இன்னொரு கொலை விடுன்னு போட்டிருக்கு. படிங்க. 10 ஒன்று வீழ்ந்து 12 வீழும் பாரே. பாரடா 12 படித்திடும் மணிகண்டன் தன். என் பேர் வந்து தம்பி இதுல. பாரடா 12 படித்திடும் மணிகண்டன் தன் பண்ணிய கருமம் கொண்டு. என்ன ஓலை பாதி கிழிஞ்சிருக்கு. ஆகாஷ் எங்க போயிட்டா? ஆகாஷ் மணி, பாட்டி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் இங்க நின்னா என்ன தேடி இங்கே வந்துருவா. நீங்க முடிச்சு வைங்க, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். தம்பி தம்பி மணிகிட்ட எப்போது என்ன பேச்சு? உள்ள வா. இதோ நிக்கிறானே இவன் தானே? ஏன் இவ்வளவு துரத்துற நீ? கேக்குறல பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ண? கேக்குறல பதில் சொல்ல போற. சோமு என்னாச்சு? வயிறு வலிக்குது. 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு சாப்பிடல. இப்ப சாப்பிட்டியா? அதான் வா வா வந்து உட்காரு. அப்படிக்கா உட்கார வைக்கலாம். பார்த்து 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 அப்படியே படுத்துக்க. மெதுவா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாக்கா? அப்படிக்கா எடுத்து வை. ஏய், எதுக்கு என்ன துரத்துற நீ? எங்க போற? ஏய், நீ மட்டும் போயிட்டே இருக்க, எதுக்கு என்ன துரத்துன? பதில் சொல்லு. ஏய், சொல்லு, பதில் சொல்லு. நீ இல்ல எல்லாம் உன் ஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் போய் பாக்குறேன். இந்தா சாமிக்கு நேவேதி கூட பண்ணல, அதுக்குள்ள இவனுக்கு பசிச்சிருக்குமே. ஏய், அவனை விடு. அவனை எப்படிக்கா பண்றது? நம்மள கேலி பண்ணா நம்ம என்ன அவனை இலக்காரமா? என்னடா அதுக்குள்ளேயும் வந்துட்ட? இன்னும் சமையலே ஆகலையடா. இவாலாம் எதுக்கு இங்க வந்திருக்கா? அது யாரு படுத்துட்டு இருக்கிறத? போயிட்டு இருந்தோம், உடம்பு சரியில்லை அதான். உடம்புக்கு என்ன? வயித்த வலி. ஐயோ, மோர்ல கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு கொண்டு வரட்டுமா? குடிச்சா சரியா போயிடும்.
நீ என்ன ஊமையா? அதான் பதில் பேச மாட்டேன்ற. ஐயா சத்திரம் பக்கத்துல தானக்கா இருக்கு, போலாங்கா. குமாரி கிளவி மோர் எடுத்து வரேன்னு போயிருக்கு. நாந்துக்கோ இந்தா. எழுந்துரு மோர் குடி. இந்த மோர் குடி. இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா உங்களோட? என்னாச்சு அவனுக்கு? இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, அதான் உடம்பு சரியில்லை. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ ஆமா பாட்டி, ஒரு சேலம் தான் கொஞ்சம் கொடுங்களேன் இவளுக்கு. ஏய் சும்மா இரு, எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்றது. பாட்டி பயப்படுறாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. தேங்க்ஸ். பார்த்தா பெரிய எடுத்து பையனா தெரியுது, எல்லாம் கலிகாலம். தம்பி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல. ஆகாஷ், என்ன பாட்டி? உனக்கு மோர் வேணுமா? மோரா? இந்த நேரத்துலயா? வாசல்ல 4 அரவாணிகள் ஒரு பையனோட வந்து உட்கார்ந்து இருக்கு. அந்த பையனுக்கு வயிற்று வலியா, மோர் கரைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணுமா? 4 அரவணைகள் ஒரு பையனா? களி முத்தி போயிடுறான். உனக்கு வேணுமா வேண்டாமா? யார் அது? ஏண்டா யாரா இருக்கும்? யாரும் இல்ல பாட்டி, இது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அரவாணிகளோட வாசல் இவன் தான் உட்கார்ந்து இருக்கான். எங்க? இங்க இருந்து வைக்க போனா போடா. யாருடா அவன்? பாட்டி நீ சொன்ன என் ஃப்ரெண்டுங்க. சோமேஸ்வரன் போட்டிருக்கு. என்ன நடக்குது இங்க? பாட்டி நானும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன், சொல்றேன். வாங்க வாங்க, இதுதான் சத்திரம். வாப்பா. எங்க என் புருஷனை காணோம்? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கூத்தாண்டவர் திருவிழா நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. யார் அது புதுசா இருக்க? நியூ அப்பாயின்மெண்டா? சும்மா இரு, தம்பியை பார்த்தா அப்படியே தெரியுது. எல்லாம் புதுசுல அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க, எடுத்து வைக்கலாம். பெரிய வழி இருக்காதுங்க, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வைங்க. உன் பேர் என்ன தம்பி? அதோ அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பத்தியா, அவர் பேரு கூட சோமுதான். என்ன சாப்பிட ஏதாவது வேணுமா? இரு கொண்டு வரேன். என்ன இப்படி உட்காந்துருக்க? சத்தத்துக்கு முன்னாடி போயிட்டு வயிற்றுல இருக்கிற பருத்தி இறக்கி வச்சுட்டு அப்படியே மனசுல இருக்கிற பருத்தி இறக்கி வை. போ. இது பாரு, திருவாதிரை வருது, நிறைய கும்பல் வரும். நீங்க இங்க இருந்தா வேற யாரும் வந்து தங்க மாட்டாங்க. அதுக்கு என்னப்பா போன போட்டான்? சும்மாரி, நாளைக்கு போயிடுவோம். இந்த நீ 200 ரூபா கொடுக்குற, இது ரொம்ப தாராளமா. அப்ப நாங்க ஒரு வாரம் தங்குவோம். இந்தா குடி. 2 நாள் ஒரு போன் பண்ணணும். உடனே காலி அதான் கையில வச்சிருக்கல, பண்ணிக்க. சார்ஜ் இல்ல. இருக்குல்ல, போட்டுக்க. சார்ஜரும் இல்ல. சார்ஜரும் இல்லையா? போன் அதுவும் இருக்கேன். வா வா, ஒரு போன் பண்ணோம். இது போனா? ஆமா, இந்தா தம்பி, சோமுக்கு பழம்.
சோமுக்கு போலாம் என்னப்பா, ஹிஸ்டரியா? நான் காசு கொடுத்துறேன். அதெல்லாம் இங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம். நாங்க 200 ரூபா கொடுத்துருக்கோம். எல்லாம் அதுல சரியா போயிடும். போங்கடி பேசிட்டு வா நாங்க போறோம் ஹலோ ஹலோ சார், நான் சோமு. சோமு எங்க இருந்துப்பா பேசுற? சார், நான் வந்து சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். சிதம்பரத்துல அங்க சரி, அங்க எங்க தங்கி இருக்க? ஒரு சத்திரத்துல இருக்கேன். ஐசி. ஏன்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு 4-5 நாளா ஃபீவர் சார். டாக்டர் போய் பாத்தியா? மருந்து கிருந்து கொடுத்தாரா? எடுத்துட்டு இருக்கேன் சார். சார், ஒரு நிமிஷம் சார். ஏப்பா, போன் பேசிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத. சோமு சோமு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாருங்க? அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். சோமு, போலீஸ்ல இங்க நம்ம பத்மராஜன் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. சார், எதுக்கு அவனை? பயப்படாத. அப்புறம் நீ அந்த இடத்த விட்டு எங்கேயாவது போறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போப்பா. போட்டு நீ பாட்டு கிளம்பிடாத. சரி, இப்போ எந்த நம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்க? சத்திரத்திலே ஒரு போன் இருக்கு சார், அதுல இருந்து. சரி, அந்த நம்பரை கொஞ்சம் சொல்லு. 221119. ஒரு நிமிஷம். சொல்லு. சார், 04144. 04144. இது சிதம்பரத்தோட கோட் சார். சரி. அண்ட் 221119. 221119. 9. சோமு, உன்னை நான் எத்தனை முறை செல்போன்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு தெரியுமா? என்னாச்சு? சார், சார்ஜர் இல்ல சார். சார்ஜர் எஸ்கி வீட்லயே மறந்துட்டேன், எடுக்க முடியல. ஓஹோ, ஐ சி. சரி, சார், ஒரு நிமிஷம். டிஸ்டர்ப் பண்ணாத. சும்மா இருடா, தொந்தரவு பண்ணாத. வா வா, எதுக்கு அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஹலோ சோமு, அங்க யார் உன்னை திட்டிட்டு இருக்கிறது? என்ன இல்ல சார், இங்க சில அரவாணிகள் இருக்காங்க, சின்ன பையனை திட்டுறாங்க. ஓஹோ, சரிப்பா, பத்திரமா இரு. நான் கான்டாக்ட் பண்றேன். சார், தம்பி அடம் பிடிக்கிற? நான் என்ன சார் பண்றது? ஒன்னு அவரு கூட எப்போ வரைக்கும் சார் இப்படி தலைமறைவா இருக்கிறது? ஒண்ணும் பயப்படாதப்பா, ஒண்ணும் ஆகாது. அடம் பிடிக்காத கூட. ஓகே சார். போதும் போதும். அது கூட 200 ரூபாய்க்கு எஸ்டிடியே பேசிட்டு போல் இருக்க. சோமுக்கு என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, உடம்பு முடியலையா? இப்ப எங்க இருக்கான்? சிதம்பரத்துல ஏதோ சத்திரத்துல இருக்கானா. சோமுங்கிறது யாரு? என் தம்பி. No, no. What she means is தம்பி மாதிரி என் பிரஸ்ல ரிப்போர்ட்டரா வேலை செய்யறான். ஓ, எங்க அப்பா மாதிரியே சோமுவும் ஒரு கழுதை. ஏய், என்ன சொல்ற? பேப்பரால உயிர் வாழ்ந்தா கழுதை தானே விஷ்ணு? இந்த கழுதைய புக் மார்க்கா யூஸ் பண்ணிக்கோ. போலீஸ்காரங்க இன்னும் சோமுவை கண்டுபிடிக்கலையாப்பா? போலீஸ் எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, பரவாயில்ல, எங்கிட்ட சொல்லுங்க. என் பத்திரிக்கைக்காக நாடி ஜோசியத்தை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொல்லி நான் சோமு அனுப்பிச்சேன். என்னன்னு தெரியல, பல கொலைகள் அவனை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அவன் எங்க போனாலும் ஒரு கொலை நடக்குது. அவன் மேல பழி வரணும்னு யாரோ அப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவன் இப்போ தலைமறைவா இருக்கான். எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? சோமுதான் இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்கான். அப்போ நோ விஷ்ணு, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. ஹீஸ் மை பாய். தப்பு பண்ண மாட்டான். வெரி இன்னசென்ட் ஃபெலோ. அப்போ போலீஸ்ல சரணடைய வேண்டியதானே? அதுல பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா. அவன் பேர்ல சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நிறைய இருக்கு, கை ரேகை அது இதுன்னு. அவன் போய் சரணடைஞ்சானா அவன் தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் பண்ணி கேஸ மூடிடுவாங்க. உண்மையான கொலைகாரன் யாருன்னு தெரியாமலே போயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் தான் அவனை தலைமறைவா இருக்க சொல்லி அனுப்பிச்சேன். ஓ,
உங்களை ஒன்று கேட்டால் தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? இந்த கொலைங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கா? எனக்கு இந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சோமு மேல ஒரு கன்சர்ன். ஹீஸ் லைக் மை சன். எனக்கு அப்புறம் இந்த பத்திரிக்கை அவன் தான் எடுத்து நடத்த போறாங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் ஆப்வியஸா இருந்துச்சு, அதான் கேட்டேன். தெரியும். அப்பாடா. பாட்டி, 3 நாளா கால் வலின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். ஒண்ணும் புறப்படு, ஒரு நல்ல ஆர்த்தோ போய் பார்க்கலாம். எதுக்கு? 2 நாள் போனா தானே சரியா போயிடும், விடு. பாட்டி, உனக்கு வயசாயின்னு இருக்கு, கால் வலி எல்லாம் வரும். நாம தானே டாக்டரை போய் பார்க்கணும். ஏண்டா, இந்த காலுக்கும் இதே வயசு தானே, இது மாத்திரம் ஏன் வலிக்கல? பொழுது போகாம ஆத்துலயே உட்காந்து கொட்டுன்னு இருக்கிறதா இதெல்லாம் கண்ணுல படுறது. எங்கேயாவது வெளியில போயிட்டு வாயேன். அபிராமி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வா, போ. போறேன், ஆனா ஹலோ, சிதம்பரத்திலே இருக்கிறதா எத்தனை நாள் உத்தேசம்? 1 sec. பாட்டி, 04146 எந்த ஒரு எஸ்டிடி கோடா இருக்கும்? 04144 சிதம்பரம், 04146 விழுப்புரம். காமாட்சி பெட்டி அங்கதான் இருக்கா. ஹலோ, ஜஸ்ட் ஹேங் ஆன் a sec. ஓகே. ஹலோ, இப்ப பேசுங்க. இதுவரைக்கும் 11 கொலை நடந்திருக்கு. எல்லா பழியும் சோமு மேல விழுந்திருக்கு, தெரியுமா? தெரியும். நீங்க விழுப்புரத்துக்கு எப்போ வந்தீங்க? காலர் ஐடி வச்சு சொல்ல ரொம்ப ஈஸி. ஆமா, விழுப்புரம் வந்தது பர்சனல் விஷயமாவா, மேகசின் விஷயமாவா? இந்த இதழ் பத்திரிகையில உங்க வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். நான் சோமு வீட்டுக்கு வந்திருந்த போது நீங்க தானே சோமு அம்மாவை இன்டர்வியூ எடுத்துருந்தீங்க. உங்க பேர் என்ன? சாயா. சரி, எதுக்கு என்ன போன்ல மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக சோமுட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் போய் சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க? வெல் வெல் வெல், மொத்த கதையும் போன்ல கேட்க போறீங்களா? நேர்ல வாங்க, சண்டை போடலாம். விழுப்புரம் சிதம்பரத்துல இருந்து பக்கம் தானே, மிஞ்சி மிஞ்சி போனா 3 hours ஜர்னி. வரேன். விழுப்புரத்துல ஒரு சின்ன அசைன்மெண்ட் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணாம் வேண்டாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலாண்ட வந்து பரமேஸ்வரன் தீட்சிதரோட மாமியாரா எதுன்னு கேட்டா எல்லாரும் காட்டுவா, இல்ல? ரைட். எங்க அவங்க இருக்காங்களா? யாரு? யூ மீன் அபிராமி? ஓ, அவங்க பேரு அபிராமியா? ஆமா, நேரடியா வாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்த முறை திட்ட நேரா வாங்கிக்கலாம். ஷோ, நான் வரேன். பாய் பாய். ஹலோ சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆடிபாதம் இருக்காருங்களா? அப்படிங்களா? அவர் வந்தா நான் ஆர்த்தியோட அம்மா சிவகாமி பேசினேன்னு சொல்லுங்க. இல்லங்க, நம்பர் அவருக்கு தெரியும்.
ஓகே. பழனி சங்கு சங்குன்னா நான் யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? போன் பண்ணியா நீ? நானு சீரியஸா எழுந்துட்டு இருந்தேன்னா கவனிக்கல. சிவகாமி, சங்கு யாராவது தெரியுமா உனக்கு? சங்குன்னு பேர் வச்ச ஆள் யாராவது தெரியுமா? நான் யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமான்னு உங்களை கேட்டேன். யாரு? நந்தினிக்கா? இல்லங்க. நடராஜன் வக்கீல் தானே? அப்ப அவனுக்கு கண்டிப்பா அந்த பேர் விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே. அவனை கேட்டா கரெக்டா இருக்கும். அர்ச்சனா, இங்க வா. ஆர்த்தி பத்தி விசாரிக்கலான்னு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேங்க. அவருக்கா? அவருக்கு எதுக்குமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆர்த்தியை கடத்தினவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? நம்ம ஆர்த்தி நமக்கு திரும்ப கிடைக்க வேண்டாமா? கண்டிப்பா ஆர்த்தி நமக்கு கிடைச்சிருவா. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. 70 வயசு வரைக்கும் அவன் ஆயுள் நல்லா ஸ்திரமா இருக்கும்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. நான் எழுதியே கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்ன இருக்கு பாரு இதுல. சீருடன் கேட்டு தெளிவாய் ஆயுடும் 7ஆம் பத்தே. 7ஆம் பத்து என்ன? 70 வயசு. நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு இந்த சங்குங்கிற பேர் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அது அம்பல நட்டேசன். முகமதுன்னு கூட தெரியுமா ஒரு ஆள்? எனக்கு முகமதுன்னு ஒரு ஆள் தெரியும் எனக்கு. இந்த 12 பேர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. ஆர்த்தியா, நம்ம பழைய ஆர்த்தியா பார்க்கலாம். நம்ம ஆர்த்தி இன்னும் பழைய ஆர்த்தியா இருப்பாளான்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் அப்படி எல்லாம் சொல்ற நீ? இல்லங்க, ஒரு பாழடைஞ்ச ஸ்கூல்ல ஒரு இருட்டு ரூம்குள்ள அவளை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. நாங்க ஏசியோட அங்க போறதுக்குள்ள வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டுல கொஞ்சம் தூசு இருந்தா கூட அவளுக்கு பிடிக்காதுங்க. என்கிட்ட சண்டைக்கு வருவா. குப்பையும் கூலமுமா இருக்கிற ரூம்ல இருட்டுல அவளை கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. பாவம், என்ன பாடுபட்டாளோ தெரியல. சிவகாமி, அழாத. அவளை இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு வசிஷ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீ வேணா பாரு, சனி பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா அவன் நமக்கு கிடைச்சிருவா. ஆமா, ஏன்னா எனக்கு இங்க அர்ச்சனா இந்த டெலிபோன் டைரக்டரிங் கொண்டா. போமா. சரிப்பா. இந்தாங்கப்பா. என்னப்பா, பால் கார்டுக்கு பணம் கொடுக்கணுமா? இல்லம்மா, வந்து வேற என்ன? 10,000 ரூபாய் கடனா வேணும். 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறமா. 10,000? ஆமாமா. நேத்து நைட்டு எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன், யாரும் கொடுக்கல. கடைசியாதாமா உங்ககிட்ட வந்திருக்கேன். அது எப்படிப்பா? அம்மா 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 தயங்காதீங்கம்மா. எங்க அம்மா ஒண்டியா இருந்து என்ன வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. நான் தான் சரியா படிக்கல. வார்த்தைக்கு வார்த்தை சங்கு சங்கு கூடுவாங்க. இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கம்மா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அவ்வளவு பணத்தை எப்படிப்பா நான் உனக்கு கொடுக்க முடியும்? உன் பேர் என்ன சொன்ன? ஐயா, சுப்பிரமணியங்க. அது இல்ல, இப்ப சொன்னியே உங்க அம்மா உன்னை ஏதோ கூப்பிடுவாங்க. அது ஐயா, என் முழு பேரு சங்கு சுப்பிரமணியங்க. எங்க அம்மா செல்லமா சங்கு சங்குன்னு கூப்பிடுவாங்க. சங்கு சங்கு சுப்பிரமணி, பழனி சங்கு. ஆஹா, சரியா வருது சரியா வருது. நீ போய் அவருக்கு 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடு. எனக்கு 10,000 ரூபாங்க? என்னப்பா, உனக்கு ஆர்த்தி வேணுமா வேணாமா? என்ன? நீ போய் 10,000 ரூபாய் கொடு. போ போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க ஐயா. நீ இதுக்கு முன்னாடி இந்த நாடி ஜோசியம் பாத்திருக்கியா? இல்லைங்க ஐயா. நீ அவசியம் பார்க்கணும். ரொம்ப விசேஷமான விஷயம். அதாவது உன் கைரேகை எடுத்து அதுல இருந்து ஒரு ஓலையில உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அதுல சொல்லுவாங்க. முதல்ல பொது காண்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் மொத்தமா ஒரு 16 காண்டம் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற, நாடி ஜோசியம் பாரு. அகத்திய நாடி, அகத்திய நாடி பார்த்து உன்னை பத்தின எல்லா விவரங்களும் எழுதி தருவாங்க. அதை கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. தயவு செஞ்சு இந்த சின்ன உதவி எனக்கு செஞ்சிருப்பா. நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. இல்லப்பா, உனக்கு தெரியாது இதை பத்தி. என்னங்க? ரொம்ப நன்றிங்க ஐயா. 2 மாசத்துக்கு திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க அம்மாக்கு வைத்தியத்தை முதல்ல செய்யி. இந்த நாடி ஜோசியம் கண்டிப்பா பாக்கணும். நீ கிளம்பியா? வரங்கய்யா. என்னங்க நீங்க இப்படி 10,000 பாரு, அகத்திய நாடி அதை மறந்துடாத.
மறுபடியும் வசிஷ்ட நாடியை பார்த்தா அது சரி வராது. அதான் சங்கு சுப்பிரமணி பழனி சங்குங்கிறது அப்படி வருது. அது என்னங்க இப்படி 10,000 தூக்கி கொடுத்துட்டீங்க? கொடுத்தானே நல்ல காரியம் தானே. அவங்க அம்மா வைத்திய செலவுக்கு தானே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவன் நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்து ஏதாவது டீடைல்ஸ் கொடுத்தானா மறக்காம என்கிட்ட கொடு. இதே மாதிரி இன்னொரு 11 பேரும் கிடைச்சிச்சுன்னா. சங்குன்னு சொல்லி 8 பேர் இருக்காங்க. அப்புறம் சங்கு பாலா, சங்கு அது வேணாம், அது வேணாது. அது கிடைச்சாச்சு அந்த பேரு. நீ என்ன பண்ற? அரண் பொன் அதுல ஏதாவது பேர் இருக்கா பாரு. அதுல அந்த A to M டைரக்டரியோட அதுல நான் பாக்குறேன். நீ அதுல அந்த பொன் அது பாரு. தம்பி, ஏன்பா உள்ளே அடைஞ்சு கிடக்குற? அவங்க கூட கோயிலுக்கு போலியா? இல்ல. ஒரே புழுக்கமா இருக்க. வெளியே காத்தோட்டமா போயிட்டு வர்றதானே? இல்ல, பரவாயில்ல. உன்னை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்க. நீ இதுங்களோட சேர்ந்து இருக்க. அதுங்களை கேட்டா ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்குது. நீ எந்த ஊருப்பா? நீயும் மதுரையா? இல்ல இல்ல சென்னையா? உன் பேர் தான் என்னப்பா? உன்ன கேக்கலடா. அப்புறம் அவரை மட்டும் எதுக்கு கேக்குற? இந்த சோமு உன் செல்லுக்கு சார்ஜர். இதெல்லாம் எதுக்கு? ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். அங்க கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆளுகிட்ட போனுக்காக மல்லு கட்டுறதை விட உன் போன்ல நீ பேசிக்கலாம்ல. குடு குடு. கரண்ட் சார்ஜ் யாரு கட்டுறது? ஐயா 200 வாங்கினல, நீ தான் கட்டு. ஐயோ, சார்ஜ் ஆகட்டும். இந்தா. என்ன இது? ஒரே சட்டைய எத்தனை நாளா தான் போட்டு இருப்ப? அதான் புது சட்டை எடுத்து வந்துருக்கேன். ஏய், அந்த துண்டு எடுத்து குடுறி. சரி. ஹலோ, இந்தா போய் குளிச்சுட்டு வந்துரு. மணி, மேல படிங்களேன், பாட்டி வந்துட போறா. இல்ல தம்பி, அன்னைக்கு சோமுவோட ஆயுள் காண்டத்துல என்னோட பேர் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. பாருங்க, பாரடா 12 படித்திடும் மணிகண்டன் தன் பண்ணிய கருமம் கொண்டு மீதியை வேற காணும். சரி இருக்கட்டும், மேல படிங்க, புரியுதானே பாக்கலாம். மேல படிச்சுட்டேனே, அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க, வேறடா அற்றமரமாய் வீழ்ந்திடும் அவனின் காலம், வீணென கழிந்திடும் வலையின்றி முடிந்திடும். அப்படின்னா நடுவுல என்ன இருக்குன்னு தெரியாம அப்படியே எடுத்துக்கிட்டா நான் செத்து போயிடுவேன்னு வருது. வாட்? பாட்டி வரா, பாட்டி வரா. ஆகாஷ், எங்கடா போயிட்ட? எப்போதும் மணின்ற என்ன பேச்சு? ஏண்டா அவனையும் நாடி ஜோசி நாக்காம விட மாட்டியா? பாட்டி, என்ன விஷயம் பாட்டி? என்ன சாப்பிட வேண்டாமா? சாதம் போடுன்னு சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஆளாக்கணும் இங்க வந்து நின்னு இருக்க. தம்பி, நீங்க போய் சாப்பிடுவாங்க. சரி. ஏண்டா நீ சாப்பிடலையா? அதுக்கு தானே போறேன். இல்ல பாட்டிமா, எல்லாரும் லீவுக்கு வெளியூர் போயிருக்காங்க. ஏண்டா மூஞ்சி எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு, முகமெல்லாம் வேத்திருக்கு. அந்த துணி எடுத்து தொடச்சுக்கோ. பாட்டி, அவருக்கு வயிறு சரியில்லையா? அதை பத்தி தான் பேசணும். கொண்டாட்டிய வெளியூருக்கு அனுப்பிவிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா வயிறு சரியில்லாம தான் போகும். சரி, என்னோட ஆத்துக்கு வா. தயிர் ஜாதமும் நார்த்தக்காய் ஊறுகாயம் போடுறேன், சாப்பிட்டா சரியா போயிடும். இல்ல பாட்டிமா, ஆறுமுகத்தை இட்லி வாங்க கடைக்கு அனுப்பியிருக்க. யாரும் எடுபடி தானே? சரியா போச்சு போ. ஹோட்டல் வாசல்ல உட்காந்துட்டு ஊர்ல இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சினிமா போட்டா பார்த்துட்டு இருப்பான். அவன் வரதுக்குள்ளயும் பொழுது ஒடிஞ்சு போயிடும். வா வா, என் கூட கிளம்பு, சாப்பிடலாமா? இருக்கட்டும் பாட்டிமா. வாடா.
வாங்க. கிளம்பு. ஆ. வா. பாட்டிமா ஆ, பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. பாத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு? பொக்கிஷமா வச்சிருக்க. வாங்குற பணத்தை எல்லாத்தையும் பாக்கெட்ல தானே வச்சுக்கிறேன். சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடலாம். வா. இல்ல பாட்டிமா, யாராவது ஒருத்தர் இருந்தா தேவலான்னு பாத்தேன். உனக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் அவ்வளவுதானே? டேய் சோமு, சோமு, சித்த நாளை உள்ள போய் உட்காந்துக்கடா. போ. வா. ஹலோ ஹலோ என்னடா இது? கார்த்தால இருந்து இவன் படுத்துட்டே இருக்கான். அது ராத்திரி பூரா உட்காந்துட்டே இருந்தான் பாட்டி, தியானம் பண்ற மாதிரி. ஆஹா, சாதம் போடு சாதம் போடு, இத்தனை நாளைக்கு புடுங்கி எடுத்துருவான். பாவம் உடம்பு சரியில்லையோ என்னமோ. நீ வா. ஆ, வாங்க. ஐ அபி, எப்படி வந்த? என்னடி இந்த பக்கம் ஆளையே காணோம்? உங்ககிட்ட சண்டை போடாம எனக்கு பொழுதே போல தெரியுமா? என்னடி, அவனுக்கு தான் இப்ப உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போயிடுதானா? அப்புறம் எதுக்கு உம்முன்னு இருக்க? அசடு, இப்ப எதுக்கு அழுதுன்னு இருக்க? அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. நானும் கமிட்டியில பேசிட்டு அவளும் சம்மதிச்சுட்டா. இன்னும் எதுக்கு அழுதுன்னு இருக்க? அத பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னடி சொல்ற? வேண்டாம் பாட்டி, இந்த கல்யாண பேச்சை இத்தோட நிறுத்திடுங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். ஏண்டி இப்படி சொல்ற? வேண்டாம். என் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கணும். அத கட்டினதாலே ஒரு வாரத்துல இறங்கிடுத்துறே எல்லாரும் பேசிக்கிறோம். அப்புறம் இவருக்கும் ஏதாவது ஆயிடுத்துன்னா வேண்டாம், நம்பாதீங்க. இந்த ஜோசியம், ஜாதகம், நாடி ஜோசியம் இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாமே போய் அப்படின்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன. அத எனக்கு சொன்னியா இல்ல உனக்கே சொல்லண்டியா? ஏண்டி அசடு, உன் ஜாதகத்துல ஏதாவது கோளாறு இருந்தா முதல்ல உங்க அப்பாவுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். மத்தவாளுக்கா தெரியும்? இந்த சிதம்பரத்துல ஜாதகம் ஜோசியம் பாக்கறதுல உங்க அப்பாவோட கெட்டிக்கார வேற யாராவது இருக்காளா? அவரே ஒத்துனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இது எல்லாத்தையும் நினைச்சுன்னு மனசை போட்டு உழைப்பின்னு இருக்க? முதல்ல கணக்கு தொடச்சுக்கோ. வந்துட்டா இந்த பேச்சை இதோட விடுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. 100 கேள்வி மாதிரி. இனிமே எப்போதும் போல சாதாரணமா இருக்கணும், சரியா? எழுந்துட்டு அவளை சாதம் போடுவா. எழுந்துடுறே. அதுக்கு முன்னாடி இரு, நான் வரேன். இந்தாடி, இந்தா இத கட்டிட்டு வா. இனிமே இந்த மாதிரி கலர்லாம் கட்டிக்க தெரிஞ்சுதா? உன்னை முறைப்படி பொண்ணு கட்டு வரத்த குடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தேன். அழுது ஆகாத்தியம் பண்ணி முத்தினுட்டா இப்ப இன்னும் வாங்கி ஆகணும். போ, கட்டிட்டு வா. என்ன கலர் இது? ஹலோ 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 யாருங்க சார், என்ன வேணும்? ஹலோ நாடி ஜோசி பார்க்கணும். வாங்க உள்ள வாங்க. ஹலோ இங்க என்னடா பண்ற? ஹலோ 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 கை சார். ஹலோ 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 கொஞ்சம் இருங்க சார். சரி அண்ணா, அண்ணா. ஹலோ 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 இந்த ஹலோ சாப்பிடு. ஹலோ 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 அண்ணா எங்கடா? பாட்டி 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 வீட்டுக்கா? பாட்டி 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 வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டி ஒரு நிமிஷம் சார். பாட்டி 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 ஹலோ பாட்டி ஹலோ பாட்டி அண்ணா, அண்ணா என்னண்ணா எங்க வந்து சாப்பிட்டு இருக்கீங்க? ஏண்டா அவன் எங்க இடத்துல சாப்பிடக்கூடாதா? இல்ல பாட்டிமா, இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேஸ்ட் ஆயிடுமேன்னு தான். டேய், அதை நீ சாப்பிடுறா.
ஏண்டா அவனை ஹோட்டலுக்கு அனுப்பி டிஃபன் வாங்கிட்டு சொல்லியிருக்க. அவன் சாப்பிடாம உனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவா. உண்மையை சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்ட மாட்டிமா. பாத்தியா? அந்த இட்லிய இந்த குட்டி பையன் சோமு வாசல்ல உட்காந்துருப்பான், அவன்கிட்ட கொடுத்துரு. சரிங்க பாட்டிமா. அப்புறம் என்ன, இந்த 3ஆவது தெருல மளிகை கடை வச்சிருக்காருல, அவர் நாடி பார்க்கணும் வந்திருக்காருண்ணே. ரேக எடுத்துட்டியா? எடுத்தாச்சுண்ணே. ஓலையத்தை எடுத்து அடக்கலாம். போயிட்டு சாயங்காலமா வர சொல்லு. சரிங்கண்ணா. டேய், என்னண்ணா? அப்புறம் திண்ணல ஒரு ஓலை கட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்து உள்ள வச்சிரு. சரிங்கண்ணா. நீங்க போயிட்டு சாயந்தரம் வரீங்களா சார்? கட்ட தேடி வைக்கிறோம். அப்படியா? ஒரு 4 மணிக்கு வரட்டுமா? ஒரு 5 மணிக்கு வந்துருங்க சார். வாங்க. ஹலோ ஹலோ சாக்லேட் இந்தாடா இட்லி சாப்பிட்ற. ஹலோ இட்லி இட்லி ஹலோ 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 ஹலோ இட்லி இட்லி. யாருக்குடா அது செல்போனு? யார்கிட்ட திருடிட்டு வந்துட்டல. இரு இரு வந்து பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ இட்லி இட்லி. இந்தா புது சட்டை போட்டுக்க. இப்ப எவ்வளவு போனாலும் பண்ணிக்கோ. செல்லுங்க. யார் எடுத்தது? தெரியலையே. இதுதான் நடந்தது. அந்த சின்ன பையன் தான் வச்சு விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அவன் எடுத்திருப்பானோ? இங்க ஒரு சின்ன பையன் சோமு, அவன் வீடுங்க. எதுக்கு? என்னோட சொல்ல, அவன் செல்ல காணோம். பக்கத்து தெருவுல நாடி ஜோசியர் வீடு இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல. சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ இட்லி ஹலோ இட்லி ஹலோ இட்லி ஹலோ இட்லி ஹலோ இட்லி ஹலோ இட்லி தம்பி, போன கொடு. ஹலோ இட்லி தம்பி, போன். ஹலோ இட்லி. பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, போச்சு. பொண்ணு யார் எடுத்து எடுத்து போயிட்டாங்க, போச்சு. எடுத்து போயிட்டாங்க, எடுத்து போயிட்டாங்க. பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, எடுத்து போயிட்டாங்க, எடுத்து போயிட்டாங்க. பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, போச்சு. பொண்ணு எடுத்து போயிட்டாங்க, போச்சு. பொண்ணு எடுத்து போயிட்டாங்க. நான் குளிச்சிட்டேன். நீ குளிக்கணுமா? ஐயோ, சரி போ. சோமு, இவன் வேற எங்க போயிட்டானோ தெரியலையே. சோமு, சோமு. அண்ணே 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 அண்ணே, அந்த சின்ன பையன் சோமு செத்து கிடக்குறானே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, நம்ம ஆபீஸ்ல வாயிலாம் நுர தள்ளி செத்து கிடக்குறானே. போச்சுண்ணே, போச்சுண்ணே. ஐயோ. ஐயோ,
என்ன மாமி? ஐயோ சீக்கிரமா வாடி. என்ன? இங்க வா. ஓடி வாடி. இங்க வந்து பாரு நீ தனியா ஆயிட்ட. ஐயோ பச்சை குழந்தை பாரு நீ தனியா ஆயிட்ட. சோமு! ஐயோ என் புள்ள! ஐயோ குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு? ஐயோ சோமு! கண்ணே உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ உன்னை சாப்பிட்டுடா. என்னப்பா ஆச்சு? சார் இன்னொரு கொலை. வாட்? கொலையா? யாரு? அந்த சின்ன பையன் சோமு கொண்டுட்டாங்க சார். ரேகை எடுத்துட்டாங்க. சரி நீ எங்க இருக்க? சத்திரத்துல இருக்க சார். சோமு அங்கே இரு, எங்கேயும் போயிடாத. ஆமா நான் வரேன், பயப்படாதப்பா. ஓகே. நாடி லிப்டிக் எந்த தேய்ச்சி கிடைக்குதுல வேற என்ன? என்னப்பா ஏன் என்னப்பா என்னாச்சு? என்னடி என்னங்க? ஏன் அழுகுறான் தம்பி? ஏன்டா அழுகுற தம்பி? ஏன் அழுகுற? சொல்லு சொல்லு இப்ப சொல்லு. அந்த சின்ன பையன் சோமுவ கொன்னுட்டாங்க. ஐயோ கொண்டுட்டாங்களா? நீங்க போங்க. உங்களையும் கொலை பண்ணிடுவாங்க. பொறுமையா சொல்லு. என் கூட யாரும் செத்து போயிடுவாங்க. இது வரைக்கும் 10 பேர் செத்து போயிட்டாங்க. சோம கொஞ்சம் பொறுமையா போங்க போங்க. சோமு இரு. சோம சொன்ன கேளு. இரு இல்ல இந்த போடா. ஐயோ சோமு சொன்ன கேளு. அவசரம் கதவு தர. ஐயோ சோமு இந்த பையன் தூக்க மாட்டேங்கிற மாதிரி தெரியுது. ஐயோ சோமு. ஐயோ ஐயோ தள்ளுறி. ஏய் சோமு சொன்னா கேளு. விடுங்க என்ன விடுங்க, என்ன சாவு விடுங்க. நீ சாவுனா போலீஸ் சரணு அவங்கள ஒரு தூக்கல போடுவாங்க. யார பார்த்து பயப்படுற? சொல்லு சொல்லு. இல்ல நான் கொலையெல்லாம் பண்ணல. நீ கொலையெல்லாம் பண்ணலன்னா அதை போலீஸுக்கு சொல்லு. போலீஸ் கிட்ட போய் சொன்னா நான் தான் கொலைகாரன் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பா தூக்கல ஆனதே தோணுனா உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? நான் எங்க போனாலும் எல்லாரும் செத்து போயிடுறாங்க. என்ன விட்டு நான் செத்து போயிடுறேன். எப்படி சாவு? நில்லுங்க நில்லுங்க, என்ன கொலைகளைன்னு பேச்சு நடக்குது? முதல்ல அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்க. ஏய் சுஜாதா இவரை கவனி. சரிக்கா. கையிடு. தொடாத என்ன என்ன தொடாத. கையிடு தொடாத. கேளு உட்காரு. யோசிக்காத யோசிக்காத பத்தி யோசிக்காத. உட்காரு உட்காரு. யோசிக்காத சோமு, அது யோசிக்காத. ஆமா யோசிக்காத. அடங்கு அடங்கு. யோசிக்காத அடங்கு அடங்கு. நீ கொலை பண்ணல, உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுல்ல. அப்புறம் பயப்படுற? இப்ப யோசி. ஆத்திர அவசரம்னா கண்ணு தெரியாது. ஆமா, மனசு தெளிவா இருந்தா எல்லாம் தெரியும். கொலை பண்ணல, இந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம். பயந்தன்னா பார்க்க வேண்டிய எதையும் பார்க்க மாட்டோம்.
மனத்தை தெளிவா வச்சுக்க. எத்தனை மட்டும் பார்த்தல முன்னாடி பின்னாடி என்ன நடந்தது இப்ப யோசி யோசி நல்லா யோசி நல்லா யோசி. தெரியாம பாரு. தெரியும் அந்த சின்ன பையன் சொம்பு கொண்டு யாரா இருக்கும்னு தெரியும். அப்ப போ புடி. இந்தா போ 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 சீக்கிரம் போ 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 போ. ஏக்கா அந்த சத்திரம் மேனேஜரு போலீஸ்க்கு சொல்ல போறேன்னு போயிருக்கிறான். இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு தம்பி. ஏமா ஒல்லியா விட விடன்னு ஒரு பையன் இங்க இருந்து ஓடனாமா அரவாணி இங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் இவன் தங்கி இருக்கானா. அவன் எதனா பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. சீக்கிரம் சாரதா பையன் ஐயோ, போயிட்டு அழாதடி. என்னடி இது உனக்கு இப்படி போய் வந்துடுதேடி. சோமு போயிட்டியடா. அழாதடி. ஐயோ என் செல்லமே என்னடி பண்றது? அழாத. என்ன விட்டு போயிட்டியடா. ஐயோ இன்னமே நான் உட்காந்து எப்படி ஐயோ பிள்ளைய திட்டாடி திட்டாதடி சொன்னேன். நீ பாட்டுக்கு திட்டிட்டே இருந்த. 32 பழுங்க ஒரு பழுங்க. என்ன மோப்பா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தம்பி ஓடியா பொலிமின உனக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம்னு அவன் போயிட்டாண்டி. அழாதடி. அழாத. ஐயோ, போலீஸ்காரங்க வந்துட்டாளேடி. என்னன்றது கரெக்டா தெரியும். நானும் பாக்குறேன். போங்க சார் நீங்க யாரு? இல்ல கொலைன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதான் கேட்டேன். ஆமாங்க கொலைதாங்க. நீங்க சத்திரத்து மேனேஜர். எந்த சத்திரத்து மேனேஜர்? பெருமண்ணையில இருக்க அந்த சத்திரங்க. எப்படி கொலைன்னு உறுதியா சொல்றீங்க? சத்திரத்துல 4 அரவாணிகளும் ஒரு பையனும் தங்கி இருந்தாங்க. அந்த பையன் தான் கொலை பண்ணிட்டு தான் அவங்களுக்குள்ள அப்படியா? பேசியா. கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. அப்படியே அந்த அரவாணிகளையும் கூட்டிட்டு வந்துரு. எனி ப்ராப்ளம்? நீங்க யாரு? ஐம் ஆகாஷ். இஸ்மாயில் எங்க? அவருடைய பைக்கை அடிச்சு டசிட்டாரு. காம்பன்சேஷன் வாங்க வந்திருக்க. அதுக்கு ஏன் கத்துறீங்க? விஷ்ணு, நீங்க சொன்னதா சரி. சோம சரணடையத்தான் நல்லது. அவன் வெளியே இருந்து மேலும் மேலும் கொலைகள் நடந்துகிட்டு வேண்டாம் போதும். அவன் சரணடையட்டும். அப்புறம் வக்கீல் வச்சு ஏதாவது பாத்துக்கும். நீங்க துளசி பாத்துக்கங்க, நான் வரேன். இல்ல உங்க கூட நானும் வரேன். எதுக்கு? இந்த நிலைமையில அங்க ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படும். இல்ல நீங்க இங்க இருந்து. நானும் வரேன்ப்பா. சோமு பாவம்பா, கார்ல தானே போறோம். நானும் வரேன்.
சோமு சோமேஸ்வரன். ஆமா அப்படி யாரும் இல்லையே. ப்ளீஸ் மறைக்காதீங்க. அவன் உங்க கூட தானே இருந்தான். நீ யாரு? நான் அவனோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஆமா, இந்த கொலையை அவன் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அவனை மீட் பண்ணணும். ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல இங்க இல்ல, நீ போ ப்ளீஸ். உள்ளதா இருக்கீங்களா? கிளம்புங்க. மூட்டை முடிச்சா கட்டினீங்களா? இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு. போ 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 சீக்கிரம். ஒரு நிமிஷம் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? என்கிட்டயா? நில்லு. அந்த சின்ன பையன் சொம்முவை நீ தானே கொலை பண்ண? கொலையா? நானா? எனக்கு ஒண்ணு பேச சொல்லாத. ஏதோ விஷத்தை வந்து சாப்பிடுறதுக்கு கொடுத்துருக்கேன். கையில இருந்து ரேகை எடுத்திருக்கேன். அந்த இலைய வெளியே போட்டுருந்தேன்னு பார்த்தேன். ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், ஏன் அந்த சின்ன பையனை கொலை பண்ணி அவனோட ரேகை யாரும் உன்னை செய்ய சொன்னது? எனக்கு சொல்லல. தெரியாது. ஏற்கனவே என் மேல நிறைய கொலை பண்ணி இருக்கு. இன்னொரு கொலை பண்ணா சொல்லுறேன் சார். அண்ணனுக்கு இட்லி வாங்கிட்டு வந்தேன் சார். ஆனா அந்த சோமு பையன் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தான் சார். ஒருத்தர் ரேகை பாக்கணும்னு வந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட ரேகை வாங்கிட்டு அண்ணனை தேடினேன் சார். அண்ணன் இல்ல சார். அப்புறம் அந்த பையன் எங்கன்னு கேட்டேன் சார். அண்ணேங்கடா? பாட்டி பாட்டி பாட்டி. அங்க போனா அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சார். கைரேகை பார்க்க வந்திருக்காருன்னு சொன்னேன் சார். அவரை சாயங்காலம் வர சொல்லிட்டாரு சார். அதுக்கப்புறம் அங்க இருந்து இட்லி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டேன் சார். அப்புறம் அந்த பையன் அந்த செல்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான் சார். அங்க இப்ப போலீஸ் எல்லாம் வந்தாங்கல்ல சார். அவங்க ஏதாவது கேட்டுற போறாங்கன்னு பயந்து செல் எடுத்துட்டு இங்க ஓடாதுட்டேன் சார். எங்க அந்த செல்போன் இருக்கு சார்? இருக்கு. தரேன் சார். சார் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சார் உண்மை சொல்ல சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். அத்திப்பேட்டில இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தேன் சார். அட வாப்பா, பாத்து ரொம்ப நாள் ஆகுது. ஆளே வரதில்ல இந்த பக்கம். பிஸியா? யார் அந்த ஃப்ரெண்ட்? சொல்லு. சொல்றேன் சார். மகாதேவன் சார். மகாதேவனா? வயலின் வாசிப்பானே அவனா? ஆமா சார். ஆமாப்பா, இப்ப கூட நாட்டியாஞ்சலி விஷயமா கோயிலுக்கு தான் வந்தேன். அப்படியே உன்னை பாத்துட்டு போலாம் வந்தேன். அதுக்கு என்ன, வெளியில இருந்து பேசிட்டு போயிருவியா? உள்ளவா? இல்ல இருக்கட்டும், ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, சும்மா பாத்துட்டு போலாம் வந்தேன். அவ்வளவுதான். அதனால என்ன மகாதேவா, அவரையும் கூப்பிடு. உள்ள வாப்பா. ஒரு நிமிஷம், இந்த ரேகைக்கு சுவடி எடுத்து வந்துடுறேன். வாங்க. அவன் என்ன பண்ணா? சொல்லு. அவன் என்ன பண்ணா? சொல்லுறேன் சார். ரேகைக்கு சுவடி எடுக்கிறேன்னு போய் சொல்லிட்டு உள்ள வந்து உங்க செல்போன் எடுத்தல, அதை ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தேன். எந்த இடமும் சரிப்பட்டு வரல. திடீர்னு அந்த பையன் அழுக நின்னுடுச்சு. என்னன்னு பார்த்தா மகாதேவன் கூட வந்தவர் அவனுக்கு இட்லி ஊட்டிட்டு இருந்தாரு. செல்போனை பாக்கெட்ல போட்டுட்டு வெளியில வந்து பார்த்தேன் சார். அங்க மகாதேவன் மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டு வெளியில நின்னுட்டு இருந்தான் சார். ஹலோ ஹலோ ஹலோ. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் மாத்தல. உனக்கே ரேகை எடுத்தது? இல்லப்பா, பையன் அழுதுட்டு இருந்தான். அதான் ஒரு சும்மா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நாடி ஜோசியம் அப்படி இப்படின்னு விளையாட்டு காட்டிட்டு இருந்தாரு. சரி, நீ ஏப்பா உட்கார்ல? அவரு அங்க நின்னுட்டு இருக்காரு. உட்காருப்பா. இல்லப்பா, டைம் ஆச்சு. அவர் வேற வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில ஒரு அரங்கேற்றத்துக்கு ஒத்துட்டு இருக்கேன். மிருதங்காரம் மட்டும் பிக்ஸ் ஆகல. அதை போய் பாக்கணும். நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்.
வாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க சார். இட்லி வாங்கிட்டு காசு கொடுக்காம போட்டுட்டேன் சார். சாப்பிட்டியா? சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வர்றேன். இங்கே உட்காந்துரு. நிஜமா உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல? இல்ல சார், இல்ல சார். எதுக்காக அங்க ஓடுறதுக்கு பார்த்தேன்? மகாதேவன் அவன் ஃப்ரெண்டு தான் அந்த கொலை பண்ணிருப்பாங்க சார். எங்க போலீஸ் விசாரிச்சு வந்து என்ன அடிப்பாங்கன்னு பயந்துட்டேன் சார். சரி, மகாதேவன் கூட வந்தது யாரு? சத்தியமா தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். மகாதேவன் இன்ட்ரெஸ்ட் கூட பண்ணி வைக்கல சார். போய் சொல்லாத. இல்ல சார், இல்ல சார். ஆனா அவன் காது பக்கத்துல ஒரு தழும்பு மட்டும் இருந்தது சார். தருது அடையாளம், வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். தழும்பா? ஆமா சார், ஆமா சார், தழும்பு மட்டும்தான். சோமு, 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 சோமு. யார பார்க்கணும்? இங்க சோமுன்னு ஒரு பையன் அரவாணிங்களோட தங்கிட்டு இருந்தானே. அவன் ஒரு கொலையே பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டானா? அவன் கூட தங்கியிருந்த அந்த அரவாணிங்க அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்க? கொலை நடந்த இடத்துல, அதோ அந்த பக்கத்துல போய் பாருங்க. சோமு மட்டும் ஓடி போயிட்டாங்க. ஓடும்போது நமக்கு சீக்கிரமா வயசாயிடும். ஏன் தெரியுமா விஷ்ணு? மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வயசு கம்மியாகும் தான் சொல்லுது. அந்த பையன் பார்த்து பயந்துருக்கான். வேற எதுவுமே தெரியாது சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியமா சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் குமரகுரு, நெய்தல் பத்திரிகையோட எடிட்டர். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க சோமுன்னு ஒரு பையனை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. அவன் என் பத்திரிகையில தான் ரிப்போர்ட்டரா வேலை செய்யறான். அப்படியா? நானும் அவனை தேடி தான் வந்திருக்கேன். சரி. நகருங்க, வழி விடுங்க. ஹலோ மிஸ்டர் குமரகுரு. ஹலோ. நீங்க எப்படிங்க? சோமுவை தேடிக்கிட்டு. ஓ, அப்போ சோமோட கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? சோமு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இங்கேயே தேட போறேன். ஓகே. ஹாய் மிஸ்டர் ஆகாஷ். எஸ் சார். ஹலோ சார். நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? சார், அதான் என் பாட்டி வீடு. ஓகே. Excuse me. I'm Akash. KS Biometrics, Technical Director. I'm Kumaraguru, நெய்தல் பத்திரிகையோட எடிட்டர். This is Vishnu. Hi. Hello. My daughter Tulasi. Hi. Tulasi? வா அங்க போய் உட்காரு. சரி போங்க. சார், நீங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க ஒரு நிமிஷம். நீங்க ஊருக்கு போக வேண்டாம். ஏசி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். ஐசி. நான் இவங்க பாட்டி வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டுமா? ஓகே சார், ப்ளீஸ் நீங்க வாங்க.
அவன் பழம் பழங்கிறது காதுல கேட்டுட்டே இருக்குடி. பச்சை குழந்தை அவனுக்கு போய் இப்படி. வாங்க சார், வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. பாட்டி, நெய்தல் பத்திரிகை பத்தி கேள்விப்பட்டிருக்கல, அதோட எடிட்டர் மிஸ்டர் குமார். வணக்கம். ஏன்டா இங்கே உட்காந்து வச்சிருக்க? உள்ள அழைச்சுன்னு வரலாமே. ஆமா பாட்டி. சார் வாங்க. பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன். பரவாயில்ல சார், வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கம். வாங்க. துளசி, வா போலாம். துளசி, துளசி. வாங்க. சரி, உட்காருங்க ப்ளீஸ். ஐ ஊஞ்சல். இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடு. எஸ் சார். தந்தன் சார், இவங்க 4 பேரும் சென்னைக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். மிஸ்டர் குமரகுரு எங்க இருக்காரு? அந்த வீட்டுல இருக்காரு. ஒரு நிமிஷம், அந்த பூட்ஸ் அங்கேயே அவுத்து வச்சுட்டு வந்துருங்களேன். ஐ எம் சாரி. உட்காருங்க மிஸ்டர் குமரகுரு. மிஸ்டர் மணி, சம்பவம் நடந்தப்போ நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஆமா சார், சாப்பிட வந்தேன். ஓ, மிஸ்டர் குமரகுரு, சோமு உங்களை திரும்ப இப்போ கான்டாக்ட் பண்ணானா? இல்ல, இப்ப பண்ணல, அப்ப பண்ணதுதான். எந்த நம்பர்ல இருந்து பேசினா அவன்? அவன் நம்பர் என்ன? 988 944 984? இங்க ஒரு லோக்கல் நம்பர்ல இருந்து தான் பேசினான். சத்திரத்துல இருந்துன்னு சொன்னான். வேணா செக். இல்ல பரவாயில்ல. சோமு உங்களை திரும்ப கான்டாக்ட் பண்ணானா நிச்சயமா கான்டாக்ட் பண்ணுவான். அப்போ சார், நீங்க பேசுறத பார்த்தா என்னவோ நான் தான் சோமுவை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்ல சொல்றீங்க. நானும் உங்களை மாதிரி அவனை தேடிட்டு தான் சார் வந்தேன். இப்படியே போச்சுன்னா அந்த கொள்ளைகளுக்கு எல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லுங்க போல இருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆப்வியஸா உங்களை தான் சந்தேகப்படணும் இல்லையா? சஸ்பெக்ட் ஆப்வியஸ்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஸ்டேட்மெண்டே சந்தேகப்படுறேன். மிஸ்டர் ஆகாஷ் சார், சோமு கிட்ட ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், நாட் எட். சோமுவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போனீங்களாமே, என்கிட்ட அவனை முன்ன பின்ன தெரியாதுன்னு சொன்னீங்க. என்னடா என்ன நடக்குது இங்க? ஒண்ணு இல்ல பாட்டி. சார், சோமு வீட்டுக்கு போகும்போது சோமு அங்க இல்ல. அவனோட அப்பா அம்மா தான் இருந்தாங்க. இஸ்மாயில் பணம் கொடுக்கணும்னா சொன்னா இஸ்மாயில் பத்தி சொல்ல வேண்டி வரும். அதை அவாய்ட் பண்ணதான் இப்படி சொன்னேன். ஹலோ மிஸ் துளசி, ஐ எம் ஆடியபாதம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹாய். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர், என்ன கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க? ஐ அம் டாக்டர் விஷ்ணு, இவங்க ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்ட். துளசி,
இவங்க ஜெர்மனில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எய்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியும். இவங்க எய்ட்ஸுக்கு ஏதோ மருந்து கண்டுபிடிச்சாங்க, அதுவும் தெரியும். ஆனா இவங்க ஜெர்மனில இருந்து ஏன் திரும்ப வந்தாங்க? இவ கண்டுபிடிச்ச மருந்த எங்க லேப்ல டெஸ்ட் பண்ண ஒத்துக்கல. அதனால தனக்குத்தானே எய்ட்ஸ் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு தம் மேலேயே டெஸ்ட் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டு குணமாயிடுச்சா? குணமாயிடுச்சு, பட் ஸ்டில் டார்மன்ட். சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச மருந்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது துளசி, சித்த வைத்தியம். சித்த வைத்தியத்துல எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கு. மருந்துல ஒரு சரக்கு மட்டும் ரகசியம், அதான் தெரியாது. மிஸ்டர் குமரகுரு, நீங்க சென்னைக்கு எப்போ கிளம்புறீங்க? நான் அப்பவே கிளம்பியிருப்பேன். நீங்க வெயிட் பண்ண சொன்னதால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, சென்னையில உங்களை கண்டிப்பா சந்திக்கணும். குறிப்பா உங்க பொண்ணு கிட்ட பேசணும். கந்தன், கிளம்புங்க. துளசி, வாமா போலாம். போயிட்டு வரேங்க. துளசி, போலாம். சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு. அந்த அரவா நீங்க 4 பேரும் சென்னைக்கு வரணும். ஓகே சார். எப்பா எல்லாரும் வண்டியில ஏத்து. மிஸ் துளசி, உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. பெருமாள் ரெட்டி ஃபேக்டரியில கிடைச்சு. அதை ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறேன். ஆகாஷ் நில்லு. என்ன பாட்டி? என்னடா என்ன நடக்குது இங்க? யார் யாரெல்லாமோ வரா, என்னென்னலாமோ பேசிக்கிறா, என்னடா அதெல்லாம்? அது பாட்டி எனக்கே புரியல. உனக்கா புரியல? சோமு யாருடா? கேட்டா ஃப்ரெண்டுங்கிற, ஊரு பேரு விலாசத்தோட அவன் போட்ட கையில வச்சு தெரிஞ்சிட்டு இருக்க. என்னடா நீ என்னடி இங்க வெடிக்க பாக்குற? இவன் செய்யற திருட்டுத்தனத்துக்கு நீ உடம்பியா? சோமுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? ஓலைச்சோடிய படிச்சுட்டு போய் அவனை தேடி கண்டுபிடிச்சியா? இல்ல பாட்டி, அவனாதான் ஒரு நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வந்தான். அவனோட அப்பா பேரும் அம்மா பேரும் ஓலைச்சோடியில இருக்கிற மாதிரி மேட்ச் ஆச்சு. உன் ஆபீஸ்க்கு தேடின்னு வந்து அப்பா பேரு அம்மா பேரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனானா? உண்மையை சொல்லு, அந்த ஓலைச்சோடி நீ படிச்சியா? இல்ல பாட்டி, எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. என் மோத்த பார்த்து பதில் சொல்லுடா. அந்த ஓலைச்சோடி நீ படிக்கல? நிச்சயமா இல்ல பாட்டி, நீ எங்க வச்சிருக்கியோ அது அங்கேயேதான் இருக்கும். நீ வேணா போய் பாரு. அப்படியா? சரி, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் வந்தானே, அவனை போய் எப்ப பார்த்த? பாட்டி, ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறேன்னு சொல்லி சென்னைக்கு போனல நைட்ல, அப்பதான். ஆபீஸ் வேலையா போறேன்னு சொன்னது பொய்யா? என்கிட்ட பொய் சொல்றியாடா? பாட்டி 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 பாட்டி, அப்படி இல்ல பாட்டி. போலீஸ்கார விசாரிக்க கூப்பிடுறேன்னு சொன்னா நீ பயப்படுவல்ல, அதனால்தான் அப்படி சொல்லிட்டு போனேன். உன்னை எதுக்கு போலீஸ்காரா விசாரிக்கணும்? அந்த சோமு நிறைய கொலையெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றாளேடா. பாட்டி, சோமு விஷயமா இல்ல பாட்டி, ஆர்த்தி விஷயமா தான் கூப்பிட்டா. யாருடா ஆர்த்தி? ஓ, இன்னைக்கு இந்த டாக்டர் வந்தாரு,
அவனோட பொண்ணு ஆர்த்தி கூட காணாம போயிட்டான்னு சொன்னாரு. அவளுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? பாட்டி சத்தியமா ஒரு சம்பந்தம் இல்ல பாட்டி. இல்லடா, ஏதோ இருக்கு. இப்படி வா. விட்டு பிடிச்சவளை நீ பாத்திருக்கியாடா? பாட்டி நான் பாத்திருக்கேன். நன்னா இருந்துட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வீணா போனவளை நீ பாத்திருக்கியாடா? கண் கூட நான் பாத்திருக்கேன். அப்ப தாங்கிக்கிறதுக்கு உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருந்தது. இப்ப இல்லடா. பாட்டி ஏன் அழுற? என்ன எடுத்து? பயமா இருக்குடா. எங்க உன்னை எழுந்துடுவேனோ எனக்கு பயமா இருக்கு. இங்க வருவல்ல என்னென்னலாமோ சொல்லிட்டு போற. உடம்பும் மனசும் கடந்து பதறுதுடா. ஐயோ பாட்டி லிசன், நான் எல்லாமே சொல்லிடுறேன் சரியா? அது சோமுவை பத்தி நான் கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன். தப்புதான். ஆர்த்திய பத்தியும் விசாரிச்சேன். அவ 2 பேர் மேலேயும் கேஸ் இருக்கணும். அதான் போலீஸ் என்ன கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா அவ்வளவுதான். நிஜமாவாடா சொல்ற? ஆமா பாட்டி, காத்தால இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து மனசை போட்டு குழப்பின்னு இருக்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். பாட்டி குளிச்சுட்டு வந்து என்னன்னு பசிக்கிறது பாட்டி. டிஃபன் ஏதாவது கூட. ஆர்த்தி, டோன்ட் வரி. இன்னும் ஒரே ஒரு ஓலை தான் கிடைச்சிருச்சுன்னா மருந்து கம்ப்ளீட் ஆயிடும். உனக்கும் சரியாயிடும். குடு குடு குடு. ஆர்த்தி இங்க பாத்தியா, கடைசி ஒளி கிடைச்சிருச்சு. கவலைப்படாத, மருந்து தயாராயிடும். சரியான நேரத்துக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்க. ஏன் உண்மைன்னு இருக்க? இந்த சின்ன பையனும் செத்து போயிட்டான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ ஆர்த்திய பாத்துக்கோ, நான் வைத்தியர் கிட்ட இந்த ஓலையை கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா வாங்கம்மா. இந்தா கண்ணம்மா. என்னம்மா இது? கிங் ஃபிஷர் அப்படின்னா மீன் கொத்தி. கிளியா போய் மீன் கொத்தியா திரும்பி வந்திருக்கு. மீன் கொத்தி தண்ணியில இறங்கினாலும் அது மேல தண்ணியே ஒட்டாது. தண்ணி ஊத்தா நினைவியா பாரு. உடம்பெல்லாம் ஒரே முள்ளு, ஒரே விஷம். இவங்களை பாரு, நல்லா குளிக்கிறானுங்க, தல தல தலன்னு இருக்கானுங்க. உனக்கு தான் தினமும் தண்ணி ஊத்துறேன். ஏன்டா உன்னால இவங்கள மாதிரி இருக்க முடியல? ஆமா, தண்ணி ஊத்துற உனக்கு குளிருதா? பாடுறாங்க, நல்லா பாரு. வெட்ட வெட்ட கிளைகளையா விடுறானுங்க. நீயே இருக்கிறியா? உன்னை வெட்ட முடியாதா? வெட்டினா செத்து போயிடுவேடா. உடம்பு பூரா ஒரே செலவு கூடு கட்டுங்க. உங்ககிட்ட ஒரு தூக்கி போட்டு அண்டுதா பாத்தியா?
நீ பாய வண்டி இருக்க வேண்டியது யாராவது உங்கள்கிட்ட அனுப்புறாங்களா? அதனாலதான் அவங்க உச்சியே வச்சிருக்காங்க. இவங்களை பத்தியா நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி ஒண்ணு விளையாடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல, உன்னை ஒசரத்துல தூக்கி வச்சு ஹலோ. நான் சும்மா பேசுறேன். நீ சோமு. இருக்கிறதுனால உன்னை சிம்மாசனத்துல எங்கப்பா போயிட்ட நீ? கிடையாது. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சார், நான் அத்திப்பட்ட கிராமத்து பக்கத்துல இருந்து பேசுறேன். உன்னை யாருப்பா அங்க போக சொன்னா? நான் சிதம்பரத்துல தானே இருக்க சொன்னேன். சார், ஒரு குட் நியூஸ். கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதே? ஆமா சார், கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ஓலைய காதுக்கு பின்னாடி தலைமை இருக்கிற ஒரு ஆள் வாங்கிட்டு போனதா அன்பர் சொன்னால, அவன் தான் இந்த சின்ன பையன் சோமுவை கொண்டு இருக்கான். சோமு, இது பார், சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதான் வேண்டாம், நீ இது பார், நேரா முதல்ல போலீஸ்ல போய் சரணடைஞ்சிரு. நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுத்துறேன். ஆடிய பாதம் உன்னை விக்ரசா தேடிக்கிட்டு இருக்காருப்பா. இல்ல சார், கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ் கிட்ட போவேன். சோமு, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஏதாவது ஒண்ணு. சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம்? சார், நான் ரொம்ப நேரமா உங்க நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்க 2-3 பேர் வெயிட் பண்றாங்க. நான் அப்புறம் போன் பண்றேன் சார். ஹலோ. சோமு, ஃபூல். என்னாச்சு? கொலைகாரனை போய் தேட போறானப்பா. கொலைகாரனை என்னப்பா அது? எவ்வளவு சொன்னாலும் அறிவே இல்ல அவனுக்கு. ஏய், கொலைகாரனை தேட போய் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா I cannot take it. I cannot accept that. ஹலோ ஹலோ, பத்மா எங்க இருக்க? சார், ஆபீஸ் சார். இது என்ன செஞ்சிட்டு இருக்கியோ உடனடியா நிறுத்திட்டு இங்க வா. இங்க நான் எங்க? இங்க என்ன தோட்டத்து பங்களாக்கு தான், வேற எங்க வர சொல்லுவேன். ஓகே சார். அவசரம், எல்லாத்துலயும் அவசரம் அந்த பயலுக்கு. 11 இன்னும் ஒருத்தர் இருந்தா போதும், கரெக்டா 1 டஜன் ஆயிடுவீங்கல்ல. அப்புறம் உங்க உயிரை எடுக்கிறான்ல இவனை வேற இடத்துக்கு மாத்திடலாம். நீங்க மொத்தமா 12 பேர் சேர்ந்துட்டீங்கன்னு வையே, உங்களை யாரும் அசைக்க முடியாதுல்ல. முகிலா, ஆ, நீ வச்ச ஒட்டு செடி தானே முகிலா? ம். அதே மத்த செடியெல்லாம் கொல்லுது. பேசாம அதை வெட்டி போட்டுரு. அது எப்படி? நான் வச்ச விட்டு செடியாச்சே. ஆ, முகிலன், ஆ. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நாடி ஜோசியத்துல சித்த வைத்தியத்தை பத்தி சொல்லிருக்கா? ம். தெரியாது. சித்த வைத்தியம் தெரியும்ல, அதுல எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிருக்கா? யாருக்கு தெரியும்? இது கூட எய்ட்ஸுக்கு மருந்தா இருக்கலாம். ஆ. மனோகரன் எவ்வளவு பேர் இருக்குது? நிறைய இருக்குப்பா. அப்படியா? சரி, ஒண்ணு செய்யணே, ஒருத்தரா நம்பரை சொல்லு, நான் போன் பண்றேன். வேண்டாம்ப்பா. ஏமா? அம்பலம் நட்டேஷன்ற பேரை பார்த்து போன் பண்ணப்ப 4-5 பேர் திட்டினாங்கப்பா. அதெல்லாம் பார்த்தா முடியுமாடா? நீ நம்பரை சொல்ல, நான் போன் பண்றேன். வா வா வா, முதல் நம்பர் சொல்லு. 26545465. 65. அம்மா, இங்க யாரு பாரு. இது ஹலோ. மிஸ்டர் மனோகர்னு. இல்லீங்களா, வெளியில போயிருக்காரு. நீங்க யாரு? யார் வேணும்? நான் முகமது வந்திருக்கேன். அம்மாட்டு சொல்லுங்க, அம்மாவுக்கு தெரியும். பேப்பர் பில். கொஞ்சம் இருங்க. அம்மா, வச்சிரு. அம்மா, யாரோ முகமது சொல்லி வந்திருக்காங்க. பேப்பர் பில் கொடுத்தாங்க. அடுப்புல வேலையா இருக்கும் போது இப்படி யாராவது வருவாங்க. சரி, அந்த பில்ல கூட எவ்வளவு ரூபான்னு பாப்போம். பேர் என்ன சொன்ன நீ? முகமதுங்க. அவ்வளவுதான் பேரா? இல்ல, சாதிக் முகமது பேருங்க. கூப்பிடுறது முகமதுன்னு கூப்பிடுவாங்க. முகமது. நீ நாடி ஜோசியம் பாத்துருக்கிறியோ? அப்படின்னா கட்ட விரல் ரேகை வச்சு வாழ்க்கையில அர்ச்சனா, அடுப்பு பாத்து. சரிம்மா. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஜோசியமா? அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லீங்களே. ஐயோ, அப்படி சொல்லிடாத நீ, அது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா சில்லறை இல்லீங்களாமா? அதனால பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ. என்ன 500 ரூபா கொடுத்தீங்க? இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. அதே ஒரு தரம் நாடி ஜோசியத்தை பார்த்து உன்னுடைய பலன்களை கொஞ்சம் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன், விட்டுருங்களேன். எனக்காக கொஞ்சம். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாடி ஜோசியம் பார்த்தேன்.
எனக்கு அடிக்கடி வர வயிற்று வலி பத்தி எல்லாம் சொல்லிருக்கு. அதுக்கு மருந்து கூட சொல்லிருக்கு. ஓ, ஔஷத காண்டம் பாத்தியா? வெரி குட் வெரி குட். ஏன்பா இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க? முதல்ல அத சொல்லுப்பா. உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நீங்க கொடுத்த 10,000 தான் எங்க அம்மா உசுரை காப்பாத்துச்சு. இந்தாங்க என் நோட்டு. அந்த பணத்தை நானு இல்ல, இத நீ எனக்கு கொடுத்ததுக்காக நான் உனக்கு கொடுத்ததா வச்சுக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தம்பி, ஒரு தடவை இந்த நாடி ஜோசியத்தை போய் நீ பாத்தீனா நல்லா இருக்கும்பா. கோச்சுக்காத. நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் கூட நான் உனக்கு தரேன். சிவகாமி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 2000 ரூபாய் இருக்குங்க. கொண்டாந்து கொடு. இப்ப எதுக்குங்க கொடுக்கணும்? நான் சொல்றேன், நீ போய் ஏப்பா உண்மையாலுமே உடம்புல இருக்க வியாதி பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆமா, எனக்கு வந்ததுல அதுல இருக்குல்ல. நீ ஒரு தடவை போய் பாரு, உனக்கு கூட நம்பிக்கை வரும். சிவகாமி எங்க பணம்? வச்சுக்க. நீ உடனே போய் இந்த நாடி ஜோசியரை பாத்துரு. நீ முதல்ல ரேகையை கொடுத்துரு, அப்புறம் போய் எழுதி வாங்கிக்கலாம். அதெல்லாம் சரிங்க, ஆனா எங்க பாக்குறதுன்னு தெரியாதுங்களே. நீ எங்க பாப்ப? தாம்பரம் பக்கத்துல சேலையூர்ல பார்த்தேன். அங்கேயே அவரை கூட்டிட்டு போக முடியுமா? நான் அழைச்சிட்டு போறேன். நீ போய் பாத்துற. சரிங்க பாப்பா. தம்பி எல்லாத்தையும் எழுதி வாங்கி கொண்டாப்பாங்க. சரிங்க சார். ஏங்க என்னங்க நீங்க? அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய், இவனுக்கு 2000, 500, 2500 இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் யாருக்கா எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன்? என் குழந்தைகளுக்காக தானே, அவங்களுக்காக தான் செலவழிக்கிறேன். அர்ச்சனா இங்க வாமா. இந்த மனோகர் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, விட்டு எடுத்தேன்னு சொல்லுவா. நான் ஒண்ணு நான் பண்றேன். பாரு பாரு. குட் மார்னிங் டாக்டர். வாமா வா வா. வாமா. சொல்லுமா. டாக்டர் மனோகர் 2377 உட்காருமா. 2542. ஹலோ, இஸ் த டாக்டர் மனோகர்? நானு டாக்டர் தில்லைராஜன் பேசுறேன். ஒன் செகண்ட். ஓகே, நான் ஹோல்ட் பண்றேன். யாரு டாக்டர்? நம்ம டாக்டர் மனோகரனா? இதே நம்ம ஆர்த்தி விஷயமா உனக்கு புரியாது. ஆர்த்தி கிடைச்சிட்டாளா? இன்னும் கிடைக்கலமா. ஆர்த்தி விஷயமா ஏதோ சொன்னாரு. ஆமாமா, யாரோ 12 பேரை தேடிட்டு இருக்காரு. 12 பேரையா? ஆர்த்தி கிடைக்கணும்னா அந்த 12 பேருக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்கு? ஆர்த்தி நல்லா இருக்கணும்னா அவங்களோட நாடி ஜோசியத்தை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருமா. டாக்டர் தில்லைராஜன் ஹோல்டிங். டாக்டர் தில்லைராஜன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் உங்க ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்படியா? குட் பி. நானு அது சொல்லுங்க சார். சின்ன ஃபேவர் ஒண்ணு. சொல்லுங்க சார், நான் வரணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது நீங்க நாடி ஜோசியம் பாத்துருக்கீங்களா? நாடி ஜோசியமா? ஆமா. அஸ் அ ஃபேவர் ஃபார் மீ, நீங்க நாடி ஜோசியம் ஒரு தடவை பார்த்து அந்த பலன்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐம் சாரி, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. ஐ நோ. அஸ் அ ஸ்பெஷல் ஃபேவர் ஃபார் மீ. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ கால் யூ பேக்? ஓகே ஓகே. பிஸியா இருக்காரு. என்னம்மா, நானு இந்த சில வரிகளை படிக்கிறேன். இதுல வர பேர்கள் உனக்கு ஏதாவது நினைவுக்கு வருதான்னு பாரு. தெரிஞ்ச பேரா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அதாவது வினை தொடங்க பழனி சங்கு, அரண் பொன் அம்பல நடேசன், மதிப்பார்த்த மனோகரனும், முகமது பெருமான், அருமை மன்ன சக்தி, சீதாபதி, சோம ஈசனும் முற்றே. இதுல வர நேம்ஸ் ஏதாவது உனக்கு ஃபெமிலியரா இருக்குதா? சாரி டாக்டர், எனக்கு தமிழ் அவ்வளவா வராது. இட்ஸ் ஓகே. அர்ச்சனா,
அடுத்த நம்பர் பாரு மனோகரன். ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ். 2447. காஃபி ஏதாவது சாப்பிடுறியாமா? இது வரேன். எங்கேஜ் ஆகுது. ஆகாயத்தின் நாயகனே பொற்குடையில் அமர்ந்தவன் பொன்னம்பலத்தானே சிவகாமி நேசனே பாரத சாரதி அருகில் வைத்தோனே இக்கோடி கண்ணில் ரகசியத்தை கண்டிடுவாய் மெய்யாடா மெய்யாடா சிதம்பர ரகசியம் மெய்யாடா மெய்யன்பருக்கு ஆரவசம் மெய்யாடா மெய்யாடா சிதம்பர ரகசியம் மெய்யாடா 1000 கரண் கொண்ட ஆதவன் மேற்கில் உதித்தார் கூடி சொல்வதெல்லாம் பொய்யாதமடா பொய்யாதமடா. உரிமுறைகளுக்கும் ஆடல் அரசனின் ரகசியத்தில் துக்கமில்லை